வணக்கம் நண்பர்களே, கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. மீண்டும் நான் எழுதின ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 1. மேம்பாலத்தின் அருகே ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம். வாகனங்கள் எல்லாம் நத்தை போல் ஊர்ந்து சென்று கொண்டிருக்க தனது இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த சித்தார்த் பொறுமையின்றி தவித்தான். அந்நேர மதிய வெயில் தலைக்கவசம் அணிந்திருக்கும் அவன் தலையில் வேர்வை கசகசப்பையும் புழுக்கத்தையும் உண்டு பண்ணியிருந்தது. கடவுளே, இப்போது பார்த்தா இந்த வாகன நெருக்கடி வர வேண்டும். என் மனம் பறக்கிற அளவுக்கு இந்த பைக் பறக்காதா என்ன? என் கண்மணியிடம் என்னை கொண்டு சேர்க்காதா? இத்தனை நாள் பிரிவு போதும், இனி எங்களை பிரிக்க யாராலும் முடியாது. எண்ணமிட்டபடியே ஓரளவு சரியான டிராஃபிக் ஜாமிலிருந்து நகர்ந்து பிரிந்து அந்த நெடுஞ்சாலையில் கலந்தான் அவன். கண்ணில் கனவுடன் வண்டியில் பறந்து கொண்டிருந்தான் சித்தார்த். அப்பொழுதுதான் அந்த விபரீதம் நடந்தது. ஒரு திருப்பத்தில் எதிரில் கண்முடித்தனமான வேகத்தில் வந்து கொண்டிருந்த டேங்கர் லாரி ஈவு இரக்கமில்லாமல் சித்தார்த்தின் வண்டி மீது டொம் என்ற சத்தத்துடன் மோதியது. அந்தரத்தில் தூக்கி எறியப்பட்டான் அவன். ஒரு நிமிடம் கண்ணுக்குள் வினயா புன்னகை முகத்துடன் வந்து போனாள். வினயா! மேலே போனவன் புவியீர்ப்பு விசைக்கு பாதகமில்லாமல் கீழே வந்து சாலையில் வந்து கொண்டிருந்த ஒரு பஸ்ஸின் முன்விழ வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அதன் சக்கரத்தில் அறைப்பட்டான். அத்தியாயம் 2. அழுது அழுது ஓய்ந்து போய் மெத்தையில் ஒரு கழித்து படுத்திருந்தாள் வினயா. அருகில் அவளது தந்தை ராஜசேகர். அவரது கை கலைந்து போயிருந்த அவளது தலைமுடியை மென்மையாக கோதிவிட்டு கொண்டிருந்தது. கோடீஸ்வரர் ராஜசேகர். அவரது அத்தனை சொத்திற்கும் ஒரே வாரிசு வினயாதான். அம்மா வினயா! ராஜசேகர் மெல்லிய குரலில் அழைத்தார். கண்ணீர் கோடுகள் வழிந்து காய்ந்து போயிருந்த தன் முகத்தை அவரை நோக்கி திருப்பினாள். என்ன என்பது போன்ற பார்வை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படியே அழுது உடம்பை கெடுத்துக்குவ? போனவன் போய் சேர்ந்துட்டான். அவன் போனதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதான்னு கூட தெரியல. உனக்காக இல்லைனாலும் உன் வயத்தில் வளர்கிற சிசுவுக்காவது நீ ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லை உன் புருஷனை வேணாம்னு தூக்கி எறிஞ்ச மாதிரி இந்த சிசுவும் வேணாம்னு முடிவெடுத்துட்டியா? அவர் கேள்வியில் குத்தூசி. சில வினாடிகள் அவரை வெறித்து பார்த்தாள் வினயா. பின் சட்டென கட்டிலை விட்டு எழுந்து பாத்ரூம் சென்று முகத்தை தண்ணீரால் அடித்து கழுவினாள். வெளியே வந்து அப்பா ராஜசேகர் நீட்டிய டவலால் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டு மாடியிலிருந்து கீழே இறங்கினாள். சித்தம்மா, டிஃபன் எடுத்து வை, வினயா சாப்பிட வர்றா பாரு. அவளுக்கு முன்னால் அப்பா ராஜசேகரின் சந்தோஷ குரல் கீழே சமையலறையில் இருந்த சமையல்காரி சித்தம்மாவின் செவிகளில் விழுந்து அவள் பரபரப்புடன் சூடான இட்லிகளை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள். புதினா சட்னியும் சூடான வெங்காய சாம்பாரும் அறையே மணத்தது. வினயா டேபிளில் வந்து உட்கார்ந்தாள். சித்தம்மா அவளது தட்டில் 4 இட்லிகளை வைத்தாள். 2 போதும் என்றபடி சாம்பாரை எடுத்து ஊற்றிக்கொண்டாள் வினயா. அம்மாடி, உனக்கு பிடிச்ச புதினா சட்னி என இழுத்த சித்தம்மாவிற்கு நிமிர்ந்து பதில் சொன்னாள் வினயா. இனிமே புதினா சட்னி பண்ணாத சித்தம்மா. எனக்கு பிடிச்ச எதுவும் இனிமே நான் சாப்பிட்றதா இல்லை, செய்கிறதாவும் இல்லை. அவள் சொன்னதை கேட்டு திகைத்த சித்தம்மா நிமிர்ந்து மாடியிலிருந்து படிகளில் இறங்கி கொண்டிருந்த ராஜசேகரை கேள்வியுடன் பார்த்தாள். அவர் தலையசைத்ததும் அந்த புதினா சட்னி இருந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு போய் சமையலறையில் வைத்து விட்டு வருவதற்குள் 2 இட்லிகளை விழுங்கிவிட்டு எழுந்திருந்தாள் வினயா. சித்தம்மா பதறினாள். அம்மாடி, புள்ள தச்சி பொண்ணு, எப்படி இது போதும்? எதுவும் பேசாமல் கையை கழுவிவிட்டு மாடிக்கு ஏறினாள் வினயா. ராஜசேகர் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தார். அவ போக்கில் விடு சித்தம்மா, மெல்ல மெல்ல சரியாயிடுவா. இட்லியை வாயில் திணித்து கொண்டே சொன்ன அவரை கவலையுடன் கேட்டாள் சித்தம்மா. ஐயா, புள்ளையை இப்படியே விட்டுறதா? சின்ன புள்ள, அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இப்போ தான் 2 மாதம். பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கய்யா. இப்படி பட்ட மரமாக நிற்கிறது எவ்வளோ கொடுமைன்னு எனக்கு தான் தெரியும். என் நிலைமை பாப்பாவுக்கு வேணாம்யா. கண்களை துடைத்து கொண்டாள் சித்தம்மா. யோசனையுடன் அவளை பார்த்தார் ராஜசேகர். சித்தம்மா, முதல் தடவை தான் நான் தப்பு பண்ணிட்டேன். இனி நான் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் என் மகளுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். உன் நிலைமை என் மகளுக்கு வர நிச்சயமாக நான் விடமாட்டேன். என் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு காவலாகவும் என் பொண்ணுக்கு நல்ல கணவனாகவும் இருக்கிற ஒரு நல்ல மனுஷனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக அவன் என் கண்ணில் படுவான். அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே வாசல் போர்ட்டிகோவில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இருவரும் வாசலை எட்டி பார்த்தனர். காரிலிருந்து ஷரத் இறங்கி கொண்டிருந்தான்.
இளைஞன், 30 நெருங்கி கொண்டிருக்கும் தோற்றம். கோடீஸ்வர் ராஜசேகரின் பல வகையான தொழில்களை மேற்பார்வை செய்து கொண்டிருப்பவன். நம்பிக்கையானவன். நல்ல அபார மூளை அவனுக்கு. வெளிநாட்டில் படித்து விட்டு வந்த அவனை பார்த்த முதல் பார்வையிலேயே ராஜசேகருக்கு பிடித்துவிட்டது. GM ஆக உடனடி அப்பாயின்மெண்ட். தனி குவார்ட்டர்ஸ், கார், அலவன்ஸ் என எடுத்த எடுப்பிலேயே லகரத்தில் சம்பளம். அவன்தான் கைகளில் ஃபைல்களுடன் டை கட்டி ஃபார்மல் ஷர்ட்ஸ் இன் செய்து மிடுக்காக நடந்து வந்து கொண்டிருந்தான். மே கமின் சார்? தள்ளி நின்று மரியாதைக்காக கேட்ட அவனே, அடடே வாங்க மிஸ்டர் ஷரத், கம் லெட்ஸ் ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட். சித்தம்மா, ஷரத்துக்கும் டிஃபன் எடுத்து வை, தடபுடலாக வரவேற்றார் ராஜசேகர். இட்ஸ் ஓகே சார், ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட், நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு மெதுவாக வாங்க என பவ்யமாக சொன்னபடி ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தான். அந்த விலையுயர்ந்த சோஃபா அவனை மெத்தென்று அப்படியே உள்வாங்கி கொண்டது. ஹாலில் உட்கார்ந்திருந்த ஷரத் ஹாலை சுற்றி பார்வையை சுழல விட்டான். வெள்ளை நிற யூனிஃபார்ம் அணிந்த வேலையாள் தந்த ஆரஞ்சு ஜூஸை நாசுக்காக எடுத்து லேசாக உதட்டுக்கு கொடுத்துவிட்டு அதை எதிரில் இருந்த டீபாயின் மேல் வைத்தான். ஹாலை அளந்த அவன் பார்வையில் ஹாலில் விதவிதமாக மாட்டப்பட்டிருந்த வினயாவின் வண்ண வண்ண விதவிதமான புகைப்படங்கள் பட்டன. மிடி, ஃப்ராக், கவுன், சல்வார், சில்க் சாரி என அழகழகாக எல்லாவற்றிலும் புன்னகைத்து கொண்டிருந்த வினயாவின் புகைப்படங்களையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஷரத். அவன் பார்ப்பதை டைனிங் ஹாலிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் ராஜசேகர். அவரது உதட்டில் புன்னகை ஒன்று மலர்ந்தது. அத்தியாயம் 3. முடியாது முடியாது, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே முடியாது. என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள்? புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? என் புருஷன் சேர்த்து 2 மாதம் கூட முழுச முடியல, அதுக்குள்ளே எனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்படி எங்கிட்ட வந்து பேசுகிறீங்களே, புத்தி பேசக்கிடுச்சா? வினயா கோபத்தில் வெடித்தாள். ராஜசேகர் அமைதியாய் அவளை பார்த்தார். வினயா, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுமா. இதுவரையும் உன் விருப்பத்தில் நான் தலையிட்டதே இல்லை. உன் விருப்பங்களுக்கும் கருத்துக்களுக்கும் நான் மரியாதை கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ படிக்க நினச்ச படிப்பை தான் படித்த. நீயும் கம்பெனியில் ஒரு பார்ட்னராக தான் இருக்க. உனக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஒசூரில் அமைச்சு கொடுத்துருக்கேன். அங்கே உனக்கு கீழே வேலை பார்த்த அசிஸ்டன்ட் மேனேஜரான சித்தார்த்தை காதலிச்ச. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நின்று. நான் அதுக்கும் சம்மதம் சொன்னேன். கல்யாணமும் பண்ணி வச்சேன். சித்தார்த்தை நம்ம அந்தஸ்துக்கு சமமாக உயர்த்துறதுக்காக நீயும் நானும் எவ்வளவோ மெனக்கெட்டோம். அவனுக்குன்னு தனி கம்பெனி கொடுத்து ரன் பண்ண சொன்னோம். ஆனால் அதையெல்லாம் மறுத்ததோடு இல்லாமல் நம்ம கம்பெனியிலேயே நமக்கு கீழே வேலை பார்த்தா கௌரவ குறைவுன்னு பார்த்த வேலையும் ராஜினாமா பண்ணான். சரி, வெளியில் கௌரவமாக வேலை பார்க்கட்டுமேன்னு நான் பார்த்து கொடுத்த எந்த வேலையும் வேணான்னு உதறி தள்ளினான். கல்யாணமாகி 6 மாதம் கூட ஆகலை. 2 பேருக்கும் மனஸ்தாபம் அதிகமாகி பிரிஞ்சிட்டீங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறதா நீ பேசிகிட்டு இருந்த சமயத்தில் தான் நீ கன்சீவ்டாக இருக்கிற விஷயம் தெரிய வந்தது. சரி, இந்த குழந்தையாவது உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கட்டுங்கிற நப்பாசையில் நான் அவன்கிட்ட போய் சமாதானம் பேசினேன். ஆனால் அவனும் கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்லாமல் அது தன் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டான். எனக்கு வந்த ஆத்திரத்தில் அவனை நானே கழுத்தை நெரிச்சு கொன்று போட்டிருப்பேன். ஆனால் ஒன்றை நினச்சிக்கிட்டு சி போடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நமக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத சமம் இல்லாத ஆட்களை எல்லாம் நம்பி உள்ள விட்டதுக்கு தண்டனை இந்த பேச்சுன்னு விட்டுட்டேன். ஆனால் அவன் பேசினதுக்கு ஆண்டவனே ஆக்சிடென்ட் ரூபத்தில் அவனை தண்டிச்சிட்டான். உடம்பு கூட முழுசாக கிடைக்காம லாரியில் மாட்டி சேர்த்துட்டான். உன் வாழ்க்கை அலங்கோலமாக ஆனதுதான் மிச்சம். இதை பார் வினயா, இதுவரை உன் விருப்பத்துக்கு நான் எந்த மறுப்பும் சொல்லலை. உன் குழந்தைத்தனமான பேச்சை கேட்டு நானும் ஆடினதுக்கு கோர்ட்டு டைவர்ஸ்ன்னு மானம் போனது. இனிமேல் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அவன் நினைப்ப மனசில் இருந்து தூக்கி எறி. அவன் குழந்தையை சுமக்கணும்னு உனக்கு அவசியம் இல்லை. உனக்குன்னு இப்போ நான் பார்த்துருக்கிற இந்த பையன் ஷரத் ரொம்ப நல்லவன், பண்பாளன், முற்போக்குவாதி. உனக்காக அப்படியே ஏற்றுக்கிட அவன் தயாராக இருக்கான். சின்ன வயசுலேயே மேடம் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு. என்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுக்க முடிஞ்சா அதுவே எனக்கு போதும்னு சொல்கிறான். இவன் ஒன்றும் அந்த சித்தார்த் மாதிரி சுயகௌரவம் பார்த்து வீணா போகிறவனோ மற்றவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு தராமல் தான்னு வாழறவனோ கிடையாது. வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ நினைக்கிறவன். அப்படியே என்ன மாதிரி. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் வினயா. உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். எனக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? தனியாக ஒரு பொண்ணை இந்த உலகம் சும்மா வாழ விடாதுமா. அப்படியே தூக்கி பந்தாடிடும். இதில் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், கல்யாணம் நடக்கும்போது உன் வயிற்றில் கரு இருக்கணுமா வேண்டாமான்னு தான். அது உன் விருப்பம்னு ஷரத் சொல்லிட்டான். 2 நாள் டைம் தரேன், நல்லா யோசி.
ஆனால் முடிவு நான் சொன்னதாக தான் இருக்கணும். சற்று கட்டளையுடனும் கோபத்துடனும் சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியேற விக்கித்து போய் நின்றிருந்தாள் வினயா. அத்தியாயம் 4. மனதுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் அலைமோதியது வினயாவுக்கு. எழுந்தாள். தனது வார்ட்ரோபில் இருந்து அந்த புகைப்படத்தை எடுத்தாள். திருத்தமான முகத்துடனும் அளவான மீசையுடனும் 90களின் நடிகர் கார்த்திக்கின் முகசாயலில் சித்தார்த் புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் அவளது விழிகளில் இருந்து 2 நீர்த்துளிகள் பொட்டென்று உதிர்ந்து புகைப்படத்தில் பட்டு உருண்டோடியது. சித்தார்த் சித்தார்த் என மனம் கதறியது. ஏன் சித்தார்த், எப்படியெல்லாம் காதலித்தோம். ஐஸ்கிரீமாய் இனித்த காதல் எப்படி அதே ஐஸ்கிரீமாய் 3 மாதத்தில் கரைந்து போனது. உன் சொத்து சுகம் எதுவும் வேண்டாம், நீ மட்டும் போதும் என்றீர்கள். எனக்காக நம் காதலை அங்கீகரித்த அப்பாவுக்காக கம்பெனியின் பொறுப்பை ஏற்று நடத்த சொன்னேன். சொந்த காலில் தான் நிற்பேன் என்றீர்கள். சரி, அதற்கும் ஏற்பாடு செய்த அப்பாவை உதாசீனப்படுத்தினீர்கள். என்னை வீட்டை விட்டு வர சொன்னீர்கள். நான் மறுத்தேன். மனஸ்தாபங்கள், கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இடையில் பெரிய கல் சுவரை கட்டியது. விவாகரத்து வரை போனது. என்னை விட உங்கள் ஈகோவும் சுய கௌரவமும் உங்களுக்கு பெரிதாக போய்விட்டது. நம் எதிர்காலத்தை பற்றி, குழந்தையை பற்றி எவ்வளவு கனவு கண்டீர்கள். எல்லாமே மாறிவிட்டது. சரி, நான் குழந்தை உண்டாயிருக்கும் செய்தியை அப்பாவிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக சொல்லிவிட்டேன். நான் ஃபோன் செய்த போது கூட எடுக்கவில்லையே. ஆனால் எப்படி சித்தார்த் அப்படி உங்களால் பேச முடிந்தது? இது உங்கள் குழந்தை இல்லை என எப்படி நான் கூசாமல் அப்பாவிடம் சொல்ல முடிந்தது? ச்சே, எதை வேண்டுமானாலும் மன்னிப்பேன். இந்த ஒரு வார்த்தையை நான் எப்போதும் மன்னிக்கவே மாட்டேன். மறுநாள் நீங்கள் விபத்தில் சிக்கி ஒரு பொட்டலமாக என் முன்னே உங்களை காட்டிய போது கூட ஒரு பொட்டு கண்ணீர் உங்களுக்காக நான் சிந்தவில்லை. நீங்கள் அப்படி ஏன் பேசினீர்கள் என உங்கள் சட்டையை பிடித்து கேட்க வேண்டும் என்றிருந்த வேளையில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்றாகிவிட்டதே என்ற நினைப்புதான். இப்படி என் காதல் பொய்யாகி அவலமாகிவிட்டதே என்ற நினைவுதான் என் கண்ணீராய் தினமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லோரும் நான் உங்களை நினைத்து உங்களுக்காக அழுகிறேன் என நினைக்கிறார்கள். ஆனால் சித்தார்த், நான் உங்களை வெறுக்கிறேன். மிகவும் மனதார வெறுக்கிறேன். இப்போது சொல்கிறேன், ஐ ஹேட் யூ சித்தார்த். இதுவரை உங்களுக்காக உங்களை நினைத்தே மனம் மருகிக் கொண்டே இருந்தேன். இனி அப்படி இல்லை. எனக்காக வாழும் என் அப்பாவுக்காக இனி என் வாழ்வை அமைத்து கொள்ளப் போகிறேன். என் குழந்தையை நான் பெற்றெடுக்கப் போகிறேன். அது என் குழந்தை, என் உதரத்தில் வளர்வது. அதை நான் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறேன். இனி உங்களை நான் எப்பொழுதும் நினைக்கப் போவதில்லை. ஆவேசம் வந்தவளாய் சித்தார்த்தின் புகைப்படத்தை சுக்கு நூறாய் கிழித்து ஜன்னல் வழியாக வெளியே வீசினாள் வினயா. பின் ஜன்னல் கதவை அரைந்து சாற்றினாள். கட்டிலில் படுத்து குலுங்கி குலுங்கி அழுதாள். பின் ஒரு முடிவுடன் எழுந்து முகத்தை துடைத்து கொண்டாள். அரை கதவை திறந்து மாடியிலிருந்து கீழே இறங்கி சோஃபாவில் தலையை பின்னுக்கு சாய்த்து கண்களை மூடியிருந்த அப்பாவை பார்த்ததும் மனம் குடைந்தது. ச்சே, என் சுயநலத்திற்காக என்னை பெற்றவரை பற்றி யோசிக்காமல் எல்லா முடிவுகளையும் அவசர கதியில் எடுத்துவிட்டேன். இனி அவர் சொல்படி நடந்து அவருக்கு நிம்மதியை தர வேண்டும். இப்படியெல்லாம் எண்ணமிட்டபடியே அப்பா என்று அழைத்தாள் வினயா. ராஜசேகர் கண்களை திறந்து அவளை பார்த்தார். கண்களில் எதிர்பார்ப்பு. நான் நீங்கள் சொல்கிறதுக்கு சம்மதிக்கிறேன்ப்பா. நம்ம கம்பெனி ஜிஎம் ஷரத்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். ராஜசேகர் முகம் மலர்ந்தது. ஆனால் ஒரு நிபந்தனை. என் குழந்தையை நான் கட்டாயம் பெற்றுக்குவேன். அந்த குழந்தையும் முழு மனசோடு அவர் ஏற்றுக்கிறதா இருந்தால் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். கட்டாயமாம்மா, ராஜசேகர் சந்தோஷத்தில் கூவினார். இதுக்கு எப்போவும் அவன் சம்மதிச்சிட்டான். அப்போ சரி, எனக்கும் சம்மதம். வினயா கூறிய மறு வினாடியே மேலே அவளது அறையில் அவளுடைய ஜன்னல் கதவு படீரென திறந்து கொண்டது. பெரிய சுழிக்காற்று அடித்தது போல் ஜன்னல் கதவுகள் மட்டும் படபடவென அடிக்க ஆரம்பித்தன. வெளியே தோட்டத்தில் ஜன்னலுக்கு அருகில் இருந்த பெரிய வேப்ப மரம் பேய் பிடித்தது போல் முன்னும் பின்னும் காற்றுக்கு பயங்கரமாக ஆடியது. சற்று முன் வினயா கிழித்து வெளியே வீசிய சித்தார்த்தின் போட்டோ துண்டுகள் எல்லாம் தரையில் இருந்து சல்லென மேலே உயர்ந்து திறந்திருந்த ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தது. திரைச்சீலைகள் எல்லாம் படபடவென கிழிவது போல் காற்றில் சடசடத்தன. அறையின் விளக்குகள் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பித்தன. அறைக்குள் நுழைந்த போட்டோ துண்டுகள் எல்லாம் கச்சிதமாக ஒன்றுடன் ஒன்று தானாக ஒட்டி கொண்டது. சித்தார்த்தின் புகைப்படம் மெல்ல இப்போது நிமிர்ந்தது. சிறிது சிறிதாக பெரிதாகியது. ஆள் உயரத்திற்கு
புகைப்படத்தில் கைகளை கட்டியபடியே சாய்வாக சிரித்து கொண்டிருந்த சித்தார்த்தின் முகம் இப்போது நேராக திரும்பியது. அவனது கண்கள் இருந்த இடத்தில் வெள்ளை படலம் மட்டும் தெரிந்தது. சிரித்து கொண்டிருந்த முகம் கடுகடுவென மாறியது. விடமாட்டேன், விடமாட்டேன் என்ற அவனது குரல் அறை எங்கும் பட்டு எதிரொலித்தது. அது கீழே ஹாலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த தந்தைக்கும் மகளுக்கும் கேட்கவே இல்லை. அத்தியாயம் 5. உட்லண்ட் ஹோட்டல். ஷரத் மற்றும் வினயாவின் திருமணம் நடைபெற இருந்த ஹால் 3வது மாடியில் இருந்தது. உள் அலங்கார வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. 300 பேர் அமரலாம் போல பெரிய ஹால் அது. சற்று உயரமான மேடையில் ஷரத் வெட்ஸ் வினயா என்ற அலங்கார எழுத்துக்கள் மலர் வேலைப்பாடு மிகுந்த போர்டில் பொன்னிற எழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருந்தது. அதை 3 பேர் சேர்ந்து மேடையில் கணக்காக அமைத்து கொண்டிருந்தனர். இன்னும் சில ஆட்கள் அலங்கார தோரணங்களை உயரமான ஸ்டூல்களில் ஏறி மாட்டிக்கொண்டிருந்தனர். ஹோட்டல் மேனேஜர் எல்லாவற்றையும் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அவனது ஃபோன் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். ராஜசேகர் அழைத்திருந்தார். உடனே பவ்யமாகி ஃபோனை ஆன் செய்து காதில் வைத்தான். ஹலோ சார், குட் மார்னிங். என்ன வின்சென்ட், டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் ரெடியா? ஈவினிங் 6 மணிக்கு ரிசப்ஷன். ஓ, ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு சார். சீக்கிரம் முடிஞ்சிடும். ஈவினிங் 6 o'clock ஃபங்க்ஷன் ஜரூராக ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். வர்றவங்களுக்கு சாதாரண சேர் போடக்கூடாது வின்சென்ட். எல்லோருக்கும் ஒரே மாதிரி கவர்னர் சேர் ப்ரொவைட் பண்ணு. வர்ற எல்லோரும் ராஜா ராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். என் மகள் கல்யாணம் சிறப்பாக நடக்கணும். சார், வின்சென்ட் சிறிது தயக்கத்துடன் குரலை இழுத்தான். என்னப்பா, உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை இன்னும் கிராண்டாக நம்ம பெரிய கல்யாண மண்டபத்திலே நடத்தலாமே சார். ஏன் ஹோட்டலில் நடத்துகிறீங்க? தப்பாக இருந்தால் கேட்கல. ராஜசேகர் மறுமுனையில் சிரித்தார். சொன்னேன், என் பொண்ணு தான் வேண்டாம்ப்பா, சிம்பிளாக பண்ணுங்கன்னுட்டா. அவளுக்கு இதுவே அதிகமாக. சிம்பிளாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் முடிச்சிடலாம்னு சொன்னா. இது கூட என் திருப்திக்காகத்தான். சரி சரி, நான் சொன்ன மாதிரியே அரேஞ்ச் பண்ணு. வந்த எல்லோருக்கும் கிஃப்ட் ஹாம்பர் ரெடியாக இருக்கணும். ஷோர் சார் என வின்சென்ட் சொன்னதும் மறுமுனையில் ஃபோனை வைத்து விட்டார் ராஜசேகர். மேனேஜர் ஃபோனில் பேசுவதை கேட்டுக்கொண்டே உயரமான ஸ்டூலில் ஏறி நின்று வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது நபர். என்னப்பா மேனேஜர் தம்பி, உங்கள் முதலாளியா? ஆமாம் என்றான் வின்சென்ட். உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, அவருடைய பொண்ணுக்கு இது 2வது கல்யாணம். முதல் கல்யாணம் 6 மாதத்துக்கு முன்னாடி கிராண்டாக நடந்தது. ஆனால் கொஞ்ச நாள்லையே சண்டை வந்து அவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. உங்கள் ஐயா மனசொடிச்சு போயிட்டார். அந்த சூழ்நிலையில் தான் அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி செத்து போயிட்டான். புருஷன் செத்து 3 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இன்னொரு புருஷன் தேடிக்கிட்டா. பணக்கார குடும்பத்தில் இதெல்லாம் சர்வ சாதாரணம் போல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் முழுகாமல் வேற இருக்கா. சரி, போனவன் போயிட்டான், அப்புறம் எதுக்கு அவன் பிள்ளைய சுமக்கிறா? சுத்தம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அந்த விஷயம் தெரிஞ்சும் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறான். எல்லாம் சொத்து படுத்துகிற பாடு. இந்த ரீதியில் அந்த வம்பளக்கு மனிதர் பேசிக்கொண்டே போக மேனேஜர் வின்சென்ட்டுக்கு சங்கடமாய் போனது. எரிச்சல் கூட மண்டியது. காது கேளாதவன் போல வேறு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு நின்ற அதே நேரம் ஐயோ என்ற பயங்கர அலறல் கேட்டு திடுக்கிட்டு போய் திரும்பினான் வின்சென்ட். சற்று முன் உதட்டை சுளித்து கொண்டு வம்பு பேசி கொண்டிருந்த அந்த நபர் ஸ்டூல் கீழே உருண்டிருக்க அந்தரத்தில் யாரோ கொத்தாக தூக்கி பிடித்த தினசில் கைகளையும் கால்களையும் ஆட்டியபடி தொங்கிக் கொண்டிருந்தார். சில வினாடிகள் தான். யாரோ தூக்கி வீசியது போல போய் சுவற்றில் மோதி கீழே விழுந்தார். நெற்றி பொத்து கொண்டு ரத்தம் எட்டி பார்த்தது. எல்லோரும் செய்வதறியாது பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெரிய சூறாவளி வந்தது போல் ஹாலில் போடப்பட்டிருந்த அவ்வளவு வெயிட்டான கவர்னர் சேர்களும் திடீரென தூக்கி எறியப்பட்டது போல தாறுமாறாக பறந்து பறந்து விழ ஆரம்பித்தன. மேடையில் இருந்த வினயா வெட்ஸ் ஷரத் என்ற அலங்கார போர்டு யாரோ தூக்கி போட்ட தினசில் ஹாலின் கதவு வழியே வெளியே கடாசப்பட்டது. மிரண்டு போனார்கள் ஆட்கள். தூக்கி வீசப்பட்டு மண்டை உடைந்த ஆளின் விழி பிதுங்கி ரத்தம் வழிய வழிய சுவரோரமாய் போய் கைகளால் வாய் பொத்தியபடி நடுங்கியபடியே உட்கார்ந்திருந்தான். சற்று நேரத்தில் காற்று வீசுவது நின்று போய் சேர்கள் எல்லாம் தாறுமாறாக ஒன்றன் மேல் ஒன்று கவிழ்த்து போடப்பட்டு கிடந்தது. சுய நினைவுக்கு வந்தது போல் எல்லோரும் அலறிக்கொண்டே ஹாலின் வெளியே ஓட ஆரம்பித்தனர். அத்தியாயம் 6. அதிர்ச்சியில் ஃபோனை கீழே நழுவ விட்டார் ராஜசேகர். ஃபோனில் மேனேஜர் சொன்ன தகவலை கேட்டு உடனே டிரைவரை அழைத்து தனது காரை எடுக்க சொல்லி கிளம்பினார். அவர் இவ்வளவு அவசரமாக ஃபோன் வந்ததும் வெளிக்கிளம்பி செல்வதை மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் வினயா. அவள் முகத்தில் குழப்ப ரேகைகள். உட்லண்ட் ஹோட்டலில் வந்து அடைந்தது ராஜசேகரின் கார்.
பயமுகத்துடன் ஹோட்டல் வாசலிலேயே காத்து கொண்டிருந்தனர் டை கட்டிய ஹோட்டல் ஆட்கள். அத்தனை பேரும் வெளியே நின்றிருந்தனர். அனைவரது முகங்களும் பேய் அறைந்தது போல் இருந்தது. அந்த 3 ஸ்டார் ஹோட்டல் ராஜசேகரனுடையது. அவர்களை பார்த்து கொண்டே காரை விட்டு இறங்கியவரிடம் மேனேஜர் வின்சென்ட் ஓடி வந்தான். சார், குரலில் தடுமாற்றம். என்ன வின்சென்ட், ஃபோனில் நீ சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாம் சார், வாங்க வந்து பாருங்க. லிஃப்டில் பயணித்து செலிப்ரேஷன் ஹால் இருந்த 3வது மாடி அடைந்தனர். வாசலிலேயே தாறுமாறாக கிழிக்கப்பட்டு அலங்கோலமாக கிடந்தது டெக்கரேஷன் போர்டு. அதிர்ச்சியுடன் அதை கடந்து ஹாலின் உள்ளே நுழைந்தவரது முகம் பீதி கலந்த குழப்பத்துடன் பார்த்தது. ஒரு பெரிய சூறாவளி வந்து சிதைத்தது போல் கந்தர்கோலமாயிருந்தது ஹால். சேர்கள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கவிழ்க்கப்பட்டு கிடந்தது. எங்கள் கண்ணு முன்னாடியே சேரெல்லாம் அந்தரத்தில் பறந்தது சார். ஃப்ளக்ஸ் போர்டெல்லாம் யாரோ தூக்கி வீசினாப்புல வெளியே போய் விழுந்தது. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கான்ட்ராக்டால் சபேசனை யாரோ தூக்கி எறிஞ்ச மாதிரி போய் விழுந்தார். மண்டை உடஞ்சி ஒரே ரத்தம். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எல்லாவற்றையும் குழப்பத்துடனும் நம்ப மாட்டாமலும் பார்த்து கொண்டு மேனேஜர் சொன்னதை கேட்ட ராஜசேகர் அடுத்து வந்து நின்றது சிசிடிவி அறைக்குத்தான். 1.5 மணி நேரத்திற்கு முன்பு ரீவைண்ட் செய்து பார்த்தார். மேனேஜர் சொன்னது போல் அமைதியாய் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் திடீரென புயல் வந்து ருத்ரதாண்டவம் ஆடியது போல் எல்லாம் தூக்கி வீசப்படுவதும் ஆட்கள் எல்லாம் அலறி கொண்டு வெளியே ஓடுவதும் துல்லியமாக பதிவாகி இருந்தது. அதை பார்க்க பார்க்க ராஜசேகரின் முகம் வெளுக்க ஆரம்பித்தது பீதியில். அத்தியாயம் 7. சென்னையின் புறநகர் பகுதியில் கேரளா டைப்பில் கட்டப்பட்டிருந்தது அந்த ஐயப்பன் கோவில். கருவறையில் 18 சிறு படிகளுக்கு மேல் ஒரு சிறு ஐயப்பன் விக்கிரகம் அமர்ந்த நிலையில் நிறுவப்பட்டிருந்தது. பக்தர்களுக்கு இலையில் சந்தன பிரசாதம் வைத்து வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. கருவறையில் விளக்கு ஒளியை தவிர வேறு எதுவும் இல்லை. மூலிகை சாம்பிராணிகளின் வாசம் இதமாக இருந்தது சுவாசிப்பதற்கு. கோவில் வாசலில் தனது காரை நிறுத்தி செருப்பை காரிலேயே விட்டுவிட்டு இறங்கினார் ராஜசேகர். டிரைவரை காரை எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி நிறுத்த சொல்லிவிட்டு கோவிலுள் நுழைந்தார். சுற்றும் முற்றும் பார்த்தார். சற்று தள்ளி இருந்த ஒரு சிறிய மண்டபத்தினுள் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். பலகை ஆசனம் ஒன்றில், தலையில் முன்குடும்பி, 60 நெருங்கும் தோற்றம். கண்களை மூடியிருந்தார் அவர். சந்தனக்கீற்று நெற்றியில் பளீர் என மின்னியது. சட்டையில்லாத மேனி. சந்தனத்திற்கும் அவரது நிறத்திற்கும் வித்தியாசமே இல்லை. வெண்ணிற வேஷ்டி உடுத்து இருந்தார். அருகில் இருவர் இளமையாய் கைகளை பவ்யமாய் கட்டியபடி நின்றிருந்தனர். சீடர்கள் போலும். அவர் முன் சில பேர் உட்கார்ந்திருந்தனர் தரையில். இவரும் கைகளை கூப்பியபடியே அவருடைய முன் போய் நின்றார். கண்களை திறந்தார் அவர். ராஜசேகரை பார்த்ததும் சற்று முகம் சுருங்கினார். பின் சிறிது புன்னகைத்தார். ஐயப்பனே, சேவிச்சியா? இல்லை என்பது போல் ராஜசேகர் தலையாட்டினார். முதலில் போய் சேவிச்சிட்டு வா என உத்தரவிட்டுவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார் அவர். ராஜசேகரும் தலையசைத்துவிட்டு ஐயப்பனை கும்பிட்டுவிட்டு மீண்டும் அந்த மண்டபத்தினுள் நுழைந்தார். வந்ததும் திகைத்தார். அந்த பெரியவரை காணவில்லை அங்கே. அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்தார். எங்கள் குரு தியானம் செய்ய போய்விட்டார். எப்போது எழுந்திருப்பார் என தெரியாது. பதில் வந்தது. ஐயோ, அவரை பார்த்து சில முக்கியமான விஷயம் கேட்கணுமே. என் நண்பர் சொல்லித்தான் அவரை பார்க்க வந்தேன். ராஜசேகர் பதறினார். பதற வேண்டாம். நீங்கள் வந்தால் உங்களிடம் சேர்ப்பிக்க சொல்லி இதை தந்தார் என ஒரு சீடர் போன்றவர் அந்த பேப்பரை அவரிடம் நீட்டினார். ஆவலுடன் அதை வாங்கி படித்தார் ராஜசேகர். அதில் எழுதியிருந்ததை ஆவலாக படித்தவர் முகம் அஷ்டகோணலாகியது. அதில், நீ செய்த பாவத்தின் விளைவு இனி நீ அனுபவிக்கப் போவது. அதை மாற்ற முடியாது. நீ அனுபவித்தே ஆக வேண்டும். உன்னை தேடி வரும் பின் விளைவை நீதான் சமாளித்தாக வேண்டும். இறைவனின் கருணை உனக்கு இல்லை. என்னை இனி தேடி வர வேண்டாம். இது ஐயப்பனின் வாக்கு. அதை படிக்க படிக்க ராஜசேகரின் முகம் மாறிக்கொண்டே வந்தது. அத்தியாயம் 8. மேட்டுப்பாளையம். உதகையின் குளிர் அங்கு வரை எட்டி பார்த்து குச்சலம் விசாரித்து கொண்டிருந்தது. மெயின் ரோட்டிலிருந்து ஒரு மண் பாதை பிரிந்து 10 கிலோமீட்டர் தூரம் சென்று ஒரு மலையடிவாரத்தை அடைந்தது. அங்கு தன் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய ராஜசேகரை எதிர்கொண்டு அழைத்து சென்றார் அந்த காவி உடை நபர். அடர்ந்த காட்டுக்குள் இருந்தது அந்த இடமே. சிலுசிலுவென்று குளிர் அப்பியது. காட்டுப்பாதையில் நடந்து மலை மீது ஏறியதுமே சற்று தூரத்திலேயே தென்பட்டது ஒரு குடிசை. அந்த குடிசை நன்கு விஸ்தாரமாக அமைந்திருந்தது. அந்த கால பர்ணசாலை போன்று அமைக்கப்பட்டிருந்தது.
அதற்கு தள்ளி ஒரு பெரிய அரசமர மேடையில் ஒரு 3 அடி உயர கருங்கல் ஒன்று நட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் மஞ்சள் குங்குமம் அப்பியிருக்க கருப்பு நிற வஸ்திரம் உடுத்தப்பட்டு மஞ்சள் நிற மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. அதன் முன் 4-5 பேர் உட்கார்ந்து ஏதேதோ முத்திரை பிடித்து கொண்டிருந்தனர். ராஜசேகரை அழைத்து வந்த அந்த நபர் அவரை குடிசையின் முன் இருந்த திண்ணையை காட்டி, இங்க உட்காருங்க, ஆசான் இப்போ பூசையை முடிச்சிடுவார் என சொன்னதும் அவரும் தலையசைத்து விட்டு சிலீர் என்ற அந்த திண்ணையில் உட்கார்ந்து கொண்டார். அவர் அணிந்திருந்த சஃபாரி உடையையும் மீறி திண்ணையின் குளிர் அவரை உதறச் செய்தது. காட்டுக்குருவிகள் சத்தம் மற்றும் அருகிலிருந்த ஓடையின் சலசலப்பும் என்று அமைதியான இடத்துக்கு ஒரு இசையை தந்து கொண்டிருந்தது. 10 நிமிடங்கள் கழிந்த நிலையில் முன்பு வந்த அதே நபர் வெளியில் வந்து ராஜசேகரை உள்ளே அழைத்து போனார். உள்ளே சென்ற ராஜசேகருக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. வெளியே பார்க்க குடிசை போல் இருந்த அந்த வீட்டினுள் சகல வசதிகளும் நிரம்பி வழிந்தது. சோஃபா, ஃப்ரிட்ஜ், டிவி என எல்லா உபகரணங்களும் வைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு அறைக்குள்ளிருந்து காட்டு மூலிகை வாசம் வந்து கொண்டிருந்தது. அதன் வாசலில் ஒரு மண்டையோடு பெரிதாக தொங்கவிடப்பட்டு ராஜசேகரை ஒரு மிரட்டு மிரட்டியது. அதை பார்த்துவிட்டு சற்று தயங்கிய ராஜசேகரை ஒரு குரல், பேடிக்கண்டா ராஜசேகர், தயங்காமல் உள்ளே வா என்ற ஒரு முரட்டு குரல் கரகர குரலில் அழைக்க ராஜசேகர் சற்று பயத்துடன் அந்த அறையினுள் நுழைந்தார். நுழைந்தவருக்கு மேலும் அதிர்ச்சி. அழைத்த குரலுக்கும் உள்ளே ஒரு புலித்தோலில் பத்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தவனுக்கும் சம்பந்தமே இல்லை. காரணம், இவனுடைய வயது மிஞ்சி போனால் 20-25 தான் இருக்கும். அது மட்டுமல்ல, அவன் உட்கார்ந்த நிலையில் இருந்து 2 அடி உயரத்தில் மிதந்து கொண்டிருந்தான். ராஜசேகரை அந்த கோலமே மிரட்டியது. அத்தியாயம் 9. வா ராஜசேகரா. அதே வயது முதிர்ந்த கரகர குரல். அந்த இளைஞன் புன்னகையுடன் அவரை பார்த்தான். இவிட இருக்கி எதிரே காட்டினான். போடப்பட்டிருந்த கோரைப்பாயில் ராஜசேகர் உட்கார்ந்தபடி அந்த இளைஞனை கும்பிட்டார். நான் அவருக்கு வார்த்தையே வரவில்லை. மேட்டுப்பாளையம் அருகே பந்தநல்லூர் சேதுராமன் என்ற மாந்திரிகர் ஒருவர், வயதானவர் இருப்பார், அவரை போய் பார், உன் பிரச்சனை தீரும் என அவருடைய நண்பன் ஒருவர் ஃபோன் நம்பரை தந்து அனுப்பினார். வந்து பார்த்தால் வயதான மந்திரவாதிக்கு பதிலாக பால்மணம் மாறாத பாலகன் போல அப்பழுக்கில்லாத முகத்துடன் நெற்றியில் கருப்புமை பூசிய ஒரு இளைஞன் இருக்கிறான். அந்த இளைஞன் புன்னகைத்தபடி பேசினான். என்ன ராஜசேகரா, சந்தேகமா? நான் தான் நீ தேடி வந்த பந்தநல்லூர் சேதுராமன். ராஜசேகரின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி தெரிந்தது. அவருக்கு வயது 65க்கும் மேல் என கேள்விப்பட்டனே. கடகடவென சிரித்தான் இந்த சேதுராமன். ஆமாம், உண்மைதான், 66 எனது வயது. ராஜசேகரின் கண்களில் நம்ப முடியாத தன்மை. அவரை உற்று பார்த்தபடியே சேதுராமன் சொன்னான். சந்தேகம் கொள்ள வேண்டாம் ராஜசேகரா, நான் தான் நீ தேடி வந்த பந்தநல்லூர் சேதுராமன். சில காரணங்களுக்காக நான் கூடு விட்டு கூடு பாய்ந்திருக்கும் புதிய உடல் இது. அது பற்றி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம், அது உனக்கு தேவையும் இல்லை. நீ வந்த விஷயம் என்ன என்பதை ஞான் இப்போ பறையும், கேட்டுக்கோ என சொல்லிவிட்டு கண்களை மூடி வலது கையை தன் நெஞ்சுக்கு நேராக வைத்துக்கொண்டு ஏதோ உச்சரித்த இளைஞன் உடலிலிருந்த சேதுராமன் கண்களை திறந்தார். இப்போது அவருடைய கண்களில் சிவப்பு கூடியிருந்தது. சற்று ஏளனம் கலந்த பார்வை கலந்திருப்பது போன்று இருந்தது ராஜசேகருக்கு. அவரையே படபடப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். எந்தா ராஜசேகரா, செய்த பாவம் துரத்துகிறதோ? அவர் கேட்ட விதமே ராஜசேகரை கிள்ளியது. திருவென முழித்தார். சாமி, நான் ஏதோ சொல்ல வந்த அவரை கையமர்த்தினான் சேதுராமன். எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு அறியும். 2 இடங்களில் இந்த பிரச்சனைக்காக கேட்டு அவமானம் அடைந்திருக்கிறாய், உண்மைதானே? அவர் கேட்க ராஜசேகர் ஆமோதிப்பாய் தலையசைத்தார். எப்பொழுது என்னை நம்பி என்னை தேடி வந்தியோ அப்போதே என் கடமை உன்னை ரட்சித்து உன் பிரச்சனைகளை தீர்ப்பது. நான் உன் பிரச்சனையை சரி செய்கிறேன். இதை கேட்டதும் ராஜசேகரின் முகம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி சாமி என்றார் கைகளை கூப்பி. சரி, இதை நான் செய்தால் பதிலுக்கு என்ன தருவாய்? கண்ணில் கள்ளச்சிரிப்புடன் கேட்ட சேதுராமனை உணர்ச்சி பெருக்குடன் பார்த்தார் ராஜசேகர். என்ன வேண்டும் சாமி, கேளுங்க, எவ்வளவு பணம் வேணும் என்றபடி தன் செக் புக்கை வெளியே எடுத்தார். எனக்கு பணம் காசு வேண்டாம் சொன்ன சேதுராமனை குழப்பத்துடன் பார்த்தார் ராஜசேகர். வேறு என்ன சாமி? நிலபுலன், வீடு, ப்ராப்பர்ட்டி என்ன வேணும் சொல்லுங்க. இதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு. என்கிட்ட இல்லாதது ஒன்னே ஒன்று தான். அதற்காகத்தான் நான் மெனக்கெட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராஜசேகருக்கு எதுவும் புரியவில்லை. அது என்ன சாமி? இளமை,
பளிச்சென்று சொன்ன சேதுராமனை சற்று குழப்பத்துடன் பார்த்தார் ராஜசேகர். இளமையா? ஆமாம், என்னுடைய இளமை. அதை நான் எப்படி உங்களுக்கு தர முடியும்? முடியும். மீண்டும் சேதுராமனின் குரலில் உறுதி தெரிந்தது. நீ நினைத்தால் எனக்கு இளமையை தர முடியும். புரியும்படி சொல்லுங்க சாமி. என் இளமையை மீட்டெடுக்க நான் இப்போது பண்ணி கொண்டிருக்கும் ஒரு பூஜைக்கு ஒரு பச்சிளம் சிசு தேவை. அதுவும் பெண் சிசு. அதுவும் மகர ராசியில் பிறக்கப் போகும் ஒரு தலைச்சன் பிள்ளை. பிறக்கும்போதே தகப்பனை பறிகொடுத்திருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்வது சாமி? ராஜசேகர் புரிந்தும் புரியாமலும் கேட்டார். அது உன் வீட்டில்தான் உள்ளது ராஜசேகரா. என் வீட்லையா? அவர் முகத்தில் குழப்பம். என் பொண்ணு தான் இருக்கா. அவளும் மகர ராசி கிடையாது. அப்பா, நான் உயிரோடு தான் இருக்கேன் என இழுத்தார். ஹாஹா என்ற சேதுராமனின் பெருஞ்சிரிப்பு ராஜசேகரை பயமுறுத்தியது. தான் உதவி கேட்க வந்தால் நம்மை என்னவோ இவர் கேட்கிறாரே என்ற அவஸ்தை. சிரித்து முடித்த சேதுராமன் சிறிது குனிந்து கண்களை மட்டும் உயர்த்தி ராஜசேகரை பார்த்தார். பின் சொன்னான், எனக்கு வேண்டிய அந்த பெண் சிசு உன் வீட்டில் ஆனந்தமாய் வளர்கிறது. அது உன் பெண்ணின் வயிற்றில் வளர்கிறது. அதுதான் என் காணிக்கையாக வேண்டும். ஒற்றை விரலை ராஜசேகரை நோக்கி நீட்டியவாறே சேதுராமன் சொன்னது ஓங்கி பொட்டில் அடித்தது போல் இருந்தது ராஜசேகருக்கு. அப்படியே விக்கித்து போய் நின்றார். அத்தியாயம் 10. யோசனையுடன் காரில் வந்து கொண்டிருந்தார் ராஜசேகர். சென்னைக்கு இன்னும் 2 மணி நேர பயணம் இருந்தது. வினயாவின் திருமண பேச்சு எடுத்தாலே ஏதாவது அசம்பாவிதம் நடக்க ஆரம்பித்தது. எங்கு கல்யாணம் ஏற்பாடு செய்தாலும் அந்த இடமே ரணகலமாகி போனது. ஆட்கள் அமானுஷ்யமாய் தாக்கப்படுவதும் கண்ணாடி ஜன்னல் போர்டுகள் உடைவதுமாய் யாரும் வேலை செய்யவே பயந்தனர். சமீப காலமாக அவருடைய அறையில் திடீரென பொருட்கள் நகர்வதும் யாரோ கிசுகிசுப்பாய் பேசுவதும் அழுவதுமாய் விபரீதமாய் உணர ஆரம்பித்திருந்தார். படுத்தால் உறக்கம் வருவதில்லை. அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவுகள் வந்து அவரை அலைக்கழிக்க ஆரம்பித்தது. கண்களுக்கு கீழே கருவளையம் வேறு. பிரஷர் அதிகமானது. குடும்ப டாக்டர் வந்து வினயாவை கடிந்து கொண்டார். என்னம்மா வினயா, வயசான காலத்தில் அவருக்கு நீதானே பக்கபலமாக இருக்கணும். இப்படி சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருந்து உடம்பை பார்த்துக்கலேனா பக்கவாதத்திலேயோ ஹார்ட் ப்ராப்ளம்லேயோ கொண்டு போய் விட்டுடுமே. வினயா குழம்பினாள். ஏன்பா, என்னப்பா உங்களுக்கு ஆச்சு? நான் தான் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என்னப்பா, ஏன் சாப்பிடாம தூங்காமல் உடம்பு கெடுத்துக்கிறீங்க? கவலையுடன் வினயா கேட்டதற்கு ராஜசேகரால் பதில் கூற முடியவில்லை. அமானுஷ்யமாக வீட்டுக்குள் ஏதேதோ நடக்கிறது என சொன்னால் வினயா பயந்து விடுவாளோ என்று அவளிடம் பிஸ்னஸ் டென்ஷன் என கூறி சமாளித்திருந்தார். அப்படித்தான் அன்றொரு நாள் இரவு உணவின் போது ராஜசேகரும் வினயாவும் ஹாலில் உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருந்தனர். வினயாவுக்கு எந்த உணவும் ஒத்துக்கொள்ளவில்லை. மசக்கையாய் இருப்பதால் சாதத்துக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் வைத்து சுட சுட இஞ்சி சாறு சேர்த்த மல்லி ரசம், சிறிது வெல்லம் போட்டு புளிப்பும் இனிப்பும் சற்று காரமுமாய் வைத்திருந்தாள் சித்தம்மா. ராஜசேகருக்கு பிரஷர் சுகர் இருப்பதால் கோதுமை கஞ்சி மட்டும் உப்பில்லாமல், பழங்கள் சாலட். வினயா சாப்பிட்டு கொண்டிருக்க தனது உணவு கிண்ணத்தை தன் பக்கம் நகர்த்தியபடி ஸ்பூனை கையில் எடுத்த ராஜசேகருக்கு 1000 தேள்கள் ஒன்று கூடி கொட்டியது போல் இருந்தது. உண்மையிலேயே அவரது கஞ்சி கிண்ணத்தில் நிறைய சிறிய தேள்கள் கசகசவென பாத்திரம் முழுக்க இருந்தது. ஓ என்ற கூக்குரலோடு அந்த பாத்திரத்தை அருவருப்புடன் புறங்கையால் கீழே தட்டிவிட்டு சேரை தடால் என பின்னுக்கு நகர்த்தி எழுந்தார் ராஜசேகர் பதட்டமாக. சித்தம்மாவும் வினயாவும் அவரது இந்த செயலை பார்த்து பதறியபடி அவர் அருகே ஓடி வந்தனர். என்னப்பா, என்னாச்சு? என்னங்கய்யா, என்ன? அவர்களின் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் கீழே விழுந்து கிடந்த கிண்ணத்தையே வெறித்து பார்த்தார் ராஜசேகர். தேள்கள் இப்பொழுது தரையெல்லாம் சிதறி அங்கும் இங்கும் ஊர்ந்து ஓடியது. சித்தம்மா கீழே கிடந்த பாத்திரத்தை எடுக்க போனாள். நில்லு, கத்தினார். அதை தொடாதே, எல்லாம் தேளுங்க, கொட்டிடும். திகைத்தபடி அவரை பார்த்தனர் சித்தம்மாவும் வினயாவும். கீழே விழுந்து கிடந்த பாத்திரத்தை பார்த்தனர். அங்கு தேளும் இல்லை, எதுவும் இல்லை. கஞ்சி தான் தரையில் சிதறி கிடந்தது. ஐயா, தேள் இல்லைங்கய்யா, கஞ்சி தான் இது. சித்தம்மா சொல்லியபடியே கஞ்சியை கையால் வழித்து வழித்து பாத்திரத்தில் அள்ளி போட்டாள். விழிகள் விரிய பார்த்து கொண்டு நின்றார் ராஜசேகர். அவருக்கு சித்தம்மா சிதறிய ஊர்ந்து ஓடிய தேள்களை எல்லாம் அள்ளி அள்ளி போடுவது போல் தெரிந்தது. உடலெல்லாம் மயிர் கூச்செறிந்தது. கண்களை கசக்கி விட்டு கொண்டார். இப்போது அங்கே தேள்கள் எதுவும் தெரியவில்லை. கஞ்சிதான் தெரிந்தது. அப்பா, கூப்பிட்ட வினயாவின் குரலில் கவலையும் பயமும் தெரிந்தது. திரும்பினார். உங்களுக்கு என்னப்பாச்சு? முகத்தை துண்டால் அழுந்த துடைத்து கொண்டார் ராஜசேகர்.
ஒன்றுமில்லம்மா, மாத்திரை சாப்பிட்டது ஒத்துக்கலை போல. பார்க்குறதுக்கு தேள் மாதிரியே தெரிஞ்சுது. கண் மசமசன்னு இருக்கு. நான் தூங்க போகிறேன் என சொல்லிவிட்டு பதிலை எதிர்பாராமல் திரும்பி கீழே இருக்கும் தன் அறையை அடைந்து கதவை சாத்தி கொண்டார். சித்தம்மாவும் வினயாவும் ஒருவரையொருவர் புரியாமல் பார்த்து கொண்டனர். வினயா ஹாலில் உட்கார்ந்து டிவியில் அமுதகானம் கேட்க ஆரம்பித்தாள். சித்தம்மா சமையல் மேடையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள். மற்ற வேலையாட்கள் பங்களாவின் பின்புறம் இருக்கும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று விட்டனர். இனி காலை 5:30 மணிக்குத்தான் அவர்கள் வருவார்கள். வாசலின் இருபுறமும் நைட் செக்யூரிட்டிகள் உண்டு. 2 ராஜபாளைய நாய்கள் அவிழ்த்து விடப்பட்டு இரவு முழுவதும் நாக்கை தொங்க போட்டபடி பங்களாவை சுற்றி சுற்றி வரும். இரவு மணி 11 நெருங்கியது. சித்தம்மாவும் அவளுக்கான ஓர் அறையில் படுத்துவிட்டாள். சுவர்கோழிகளின் ரீங்காரம் எங்கும் கேட்டுக்கொண்டிருந்தது. திடீரென ஏனோ 2 நாய்களும் விட்டு விட்டு குலைக்க ஆரம்பித்தன. டிவி பார்த்தபடியே சோஃபாவில் அமர்ந்து சற்று கண் அயர்ந்திருந்த வினயா சட்டென எழுந்தாள். கொட்டாவி விட்டபடியே எழுந்திருந்த வினயா டிவியை ஆஃப் செய்துவிட்டு திரும்பியவள் சடன் பிரேக் போட்டு அப்படியே விழிகள் தெறிக்க நின்று விட்டாள். காரணம், அவள் எதிரில் சித்தார்த் நின்று கொண்டிருந்தான். ஆம், விபத்தில் இறந்து போனவன்தான். சாம்பல் பூசிய தினசில் வெளுத்த முகத்துடன் 2 கண்களிலும் குருதி வழிந்தபடி வினயாவையை வெறிக்க பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். வீல் என அலறியபடியே மயக்கமானாள் வினயா. அவளது அலறல் குரல் கேட்டு அந்த நள்ளிரவு வேளையில் அனைவரும் ஓடி வந்து விட்டனர். ராஜசேகர் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தவர் என்னமோ ஏதோ என அலறி அடித்து கொண்டு வர ஹாலில் வினயா மயக்கமாயிருப்பதும் சித்தம்மா அவள் மீது தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிவிக்க முயன்று கொண்டிருப்பதும் தெரிந்தது. சற்று நேரத்தில் டாக்டர் வந்து வினயாவுக்கு ஒரு ஊசியை போட்டதும் சோஃபாவில் படுக்க வைக்கப்பட்ட வினயா மெல்ல கண் விழித்தாள். சுற்றிலும் நின்ற அனைவர் முகத்திலும் கவலை. அருகில் ராஜசேகரும் கவலை முகத்தோடு, அம்மாடி வினயா, ஏம்மா இப்படி கத்திக்கிட்டே மயங்கி விழுந்த? என்னம்மா நடந்தது? வினயா பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவளது விழிகள் மீண்டும் சித்தார்த் எங்காவது தென்படுகிறதா என அச்சத்துடன் சுழன்றன. அப்பா, நான் அவரை பார்த்தேன்ப்பா. யாரம்மா? அவர் சித்தார்த். அவர்தான் என் முன்னாடி நின்றுட்டு இருந்தார்ப்பா. அவள் சொல்ல வேலைக்காரர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுடைய முகங்களில் அதிர்வு துல்லியமாக தெரிந்தது. ராஜசேகர் முதுகு தண்டில் ஐஸ் வைத்தது போல் ஜில்லிட்டது. ஆக வினயாவுக்கும் அவன் நடமாட்டம் தெரிந்திருக்கிறது. அப்படியென்றால் தன் கண்களில் படுவதும் பிரமையல்ல, உண்மைதான். சித்தார்த்தின் ஆன்மா இந்த வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறான். என்னையும் வினயாவையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். ஏன்? அவருக்குள் கேள்வியுடன் பயமும் முளைத்தது. வினயாவுக்கு திருமண ஏற்பாடு செய்வது அவனுக்கு பிடிக்காமல் இப்படி செய்கிறானா? இது நல்லதற்கில்லையே. எப்போது அவன் வினயாவையும் பயமுறுத்த ஆரம்பித்து விட்டானோ இனி சும்மா இருப்பதற்கில்லை. ஏதாவது செய்தாக வேண்டும். அப்படி முடிவு செய்துதான் அவர் முதலில் ஒருவரை பார்க்க போனது. ஆனால் அங்கு முகத்தில் அறைந்தது போல் பதில் கிடைத்து விட்டது, முடியாதென்று. இப்போது இதோ இந்த சேதுராமனிடம் வந்தாகிவிட்டது. அவன் சரி, உன் பிரச்சனையான அந்த சித்தார்த்தாவியை விரட்டி விடுகிறேன் என்கிறான். பதிலாக வினயாவின் வயிற்றில் இருக்கும் கருவை அல்லவா கேட்கிறான். எப்படி தர முடியும்? வினயா அதன் மேல் உயிரை அல்லவா வைத்திருக்கிறாள். இப்படி எண்ணமிட்டபடியே காரை ஓட்டிக்கொண்டிருந்த ராஜசேகர் கடைசி வினாடியில்தான் அந்த லாரியை கவனித்தார். அசுரத்தனமாக தன்னை நோக்கி வந்த அந்த லாரியின் மீது மோதுவதை தவிர்க்க ஸ்டியரிங்கை படு வேகமாக கையாண்டு இடது பக்கம் காரை திருப்பினார். கரகரவென்ற சத்தத்தோடு கார் பாதையை விட்டு சரிவில் இறங்கி கட்டுப்பாட்டை மீறி தாறுமாறாக ஓடியது. எதிரில் ஓர் புளிய மரத்தில் மோதப்போன சமயம் காரிலிருந்து ராஜசேகர் உட்கார்ந்திருந்த சீட்டின் பெல்ட் கழன்று தூக்கி வீசப்பட்டார் வெளியே. அவர் விழுந்தது ஒரு வைக்கோல் போரின் மேல். அங்கே கார் டமார் என்ற சத்தத்தோடு மரத்தின் மீது மோதி முன் பாதி அப்பளம் போல் நொறுங்கியது. அதை பார்த்து கொண்டே மயக்கமானார் ராஜசேகர். அத்தியாயம் 11. அழுது அழுது வீங்கிய முகத்துடன் ஐசியூவில் ராஜசேகரன் அருகில் உட்கார்ந்திருந்தாள் வினயா. அந்த பக்கம் கவலையான முகத்துடன் வினயாவை திருமணம் செய்ய போகும் GM சரத். மெல்ல கண்விழித்தார் ராஜசேகர். அப்பா, கேவினாள் வினயா. நர்ஸ் உற்சாகமான குரலில் கேட்டாள். சார், இப்போ எப்படி இருக்கு? கண்களை மூடி திறந்தார் ராஜசேகர். உங்களுக்கு ஒன்றுமில்லை, சின்ன சிராய்ப்பு காயம்தான். அதிர்ஷ்டவசமாக உயிர் பொழைச்சிருக்கீங்க. மிஸ் வினயா, நான் டாக்டரை அழைச்சிட்டு வரேன். அவரை எமோஷன் ஆக பேச விடாதீங்க. பிபி கொஞ்சம் கூட இருக்கு சொல்லிவிட்டு நர்ஸ் விலகவும் அப்பா என்ற கேவலுடன் ராஜசேகரின் மீது சாய்ந்தாள் வினயா. என்னப்பா, நீங்கள் பார்த்து வரக்கூடாதா? ஒரு நிமிஷம் விஷயம் கேள்விப்பட்டு ஆடி போயிட்டேன். சார்,
இப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஷரத் சொல்ல ராஜசேகர் சிரித்தார். என்ன ஷரத், இன்னும் என்னை சார்னு கூப்பிடுறீங்களே? மாமான்னு கூப்பிடுங்க. அம்மா வினயா, ஏன் அழற? அதான் எனக்கு ஒன்றும் ஆகலையே. மாப்பிள்ள, சீக்கிரம் உங்கள் கல்யாணம் நடந்தாகணும். பொறுப்பு முழுக்க உங்கள் பேர்லேயும் வினயா பேர்லேயும் மாற்றிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதே நேரம் ஷரத்தின் ஃபோன் ஒலித்தது. பார்த்தான். புது நம்பர். ஆன் செய்து ஹலோ என்றான். மறுமுனை, என்ன புது மாப்பிள்ள, சௌக்கியமா என்றது. குரல் எங்கோ கிணற்றிலிருந்து ஒலிப்பது போல் கேட்டது. ஷரத்தின் முகம் சுருங்கியது. யார் இது? நான் யாரா இருந்தா என்ன, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஷரத்தின் முகம் சிவந்தது. டேய், யாருடா நீ? தைரியம் இருந்தால் நேரில் வா. ஃபோனில் என்ன நியூசன்ஸ் இது? டேமிட். அவன் வெடிக்க மறுமுனை அட்டகாசமாய் சிரித்தது. யாருடா டேமிட்? என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, அசிங்கம் பிடிச்சவன் நீயா நானா? ஷரத்தின் உச்சி முடி கொத்தாக பிடுங்கப்பட்டது போல் துள்ளினான். வாட்? நீ? நானே தான். நீ கல்யாணம் செய்ய போகிற வினயாவோட புருஷன் சித்தார்த். சொல்லிவிட்டு கர்ண கடூரமாக சிரிக்கவே ஃபோன் கட்டானது. அத்தியாயம் 12. பேயறிந்தது போல் ஆகியிருந்தது ஷரத்தின் முகம். ஃபோனும் கையுமாக பேச்சிழந்து நின்றிருந்த அவனை வினயாவின் குரலும் ராஜசேகரின் குரலும் இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தது. மாப்பிள்ள, என்னாச்சு? யார் ஃபோனில்? என்னாச்சு ஷரத்? பதில் சொல்லாமல் அவர்கள் இருவரையும் மாறி மாறி மலங்க பார்த்தான் அவன். இவர்களிடம் என்ன சொல்வது? இருந்து போன சித்தார்த் ஃபோனில் மிரட்டினான் என்பதா? சொன்னால் நம்புவார்களா? அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகியிருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் வினயா பயந்து விடுவாள். வேண்டாம், யாரோ விளையாடுகிறார்கள். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இங்கு. பிறகு அதை கண்டுபிடிக்கலாம். என்ன ஷரத் யோசனை? ஃபோனில் யாரு? வினயா கேட்க, ஒன்றுமில்லை மேடம், யாரோ ஒருத்தன் சும்மா ஃபோனில் மிரட்டினா. என்னென்னு? போனஸ் அதிகம் வேணும்னு. தன் பேரே சொல்லிக்கல, மிரட்டான். இது கம்பெனி சம்மந்தப்பட்டது, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சார், டேக் கேர். நான் போய் கம்பெனி வேலைகளை பார்க்குறேன். அவனை யோசனையுடன் பார்த்து கொண்டே தலையாட்டினார் ராஜசேகர். யோசித்தவாறே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறி தன் காரில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான் ஷரத். காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே முன்புற கார் கண்ணாடியை பார்த்தவன் அதிர்த்து போனான். இரத்த அச்சில் ஒரு கை முன்புற கண்ணாடியில் பதிந்திருந்து விட்டு மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது. அதற்குள் வேகமாக அதை தன் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டான் ஷரத். வேகமாக அடுத்த நொடியில் ஃபோன் ஒலித்தது. மறுமுனையில் ராஜசேகர் அழைத்திருந்தார். தயக்கத்துடன் ஆன் செய்து ஹலோ, சொல்லுங்கள் சார் என்றான் ஷரத். அவன் குரலில் சுரத்தே இல்லை. ஷரத், உண்மையிலேயே நீங்கள் என்னை மதிக்கிறதா இருந்தா நான் கேட்கறதுக்கு உண்மையான பதில் சொல்லணும். தீர்க்கமாய் கேட்டது ராஜசேகரின் குரல் மறுமுனையில். சொல்லுங்கள் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமில் இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்து நீங்கள் டென்ஷனாக பேசுனீங்கல்ல? ஆமாம். அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? யார் சொன்னது? கட்டளையிடுவது போல் கேட்டார் ராஜசேகர். சில வினாடி மௌனமாக இருந்துவிட்டு ஷரத் சொன்னான். எனக்கும் வினயாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, அதை நடத்த விட மாட்டேன்னு சொன்னான். ராஸ்கல். யார் அவன்? செத்துப்போன உங்க மருமகன் சித்தார்த். இந்த பதிலை கேட்டு மறுமுனையில் ராஜசேகர் நொறுங்குவது அப்பட்டமாக சித்தார்த்தால் உணர முடிந்தது. அத்தியாயம் 13. எந்த ராஜசேகர், ரொம்ப நாளாக ஃபோனை காணோம், என்ன முடிவு எடுத்திருக்க? மறுமுனையில் சேதுராமனின் கரடு முரடான குரல். சாமி, இதுக்கு மேலே தாங்காது. அந்த ஆவியோட அட்டகாசம் அதிகமாயிட்டே இருக்கு. மயிரிழையில் உயிர் தப்பிச்சிருக்கேன். இங்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை ஷரத்துக்கு ஃபோன்லேயே சித்தார்த்துன்னு சொல்லி மிரட்டல் வருது. அந்த ஃபோன் நம்பரை தேடி பார்த்தா அப்படி ஒரு நம்பர் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு வருது. ரெக்கார்டட் வாய்ஸும் ஒரு தடவை தான் கேட்டேன். அது சித்தார்த்தோட வாய்ஸ் தான். அப்புறம் அதுவும் ஃபோன்லேருந்து டெலீட் ஆகிடுச்சு. ஒரே மர்மமாக இருக்குது. அதோட ஷரத்தோட கார் கண்ணாடியில் ஏன்னா ஆரம்பித்து நடந்ததை எல்லாம் சொல்லி முடித்தார் ராஜசேகர் பதட்ட குரலில். அமைதி அமைதி ராஜசேகரா, இது எல்லாமே ஆவி என்ற வேலை தான். இப்போ சொல்லு, அந்த குழந்தையும் உனக்கு பிரீத்தி இல்லை. அது பிறந்தாலும் உனக்கு மோசமான காலகட்டம்தான் ஜனிக்கும். பின்ன என்ன தயக்கம்? சேதுராமன் நயமாக கேட்க சில வினாடி அமைதியாக இருந்துவிட்டு ராஜசேகர் சொன்னார். எனக்கு சம்மதம். அந்த சிசுவை நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு ஷரத் கூட கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு அவள் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும். அதுக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன். அந்த சித்தார்த்தின் ஆவியை அடித்து விரட்டணும். மதி, இது மதி.
இனி ஞான் பார்த்துக்கொள்வேன் எல்லாத்தையும். ஃபோனை வைத்து விட்டார் சேதுராமன். அத்தியாயம் 14. சியர்ஸ். விஸ்கி தழும்பிய கண்ணாடி டம்ளர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி சிலிங் என்ற சத்தம் உண்டாகி பொன்னிற திரவம் சற்று சிந்தியது. மோதிய கிளாஸுக்கு சொந்தக்காரர்கள் ஷரத்தும் சேதுராமன் என்ற பெயரில் இருந்த இளைஞனும். அப்பா, ஒரு வழியா நம்ம டிராமா ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு என்றான் போலி சேதுராமன். ஆமாம் மனோ, எப்படியோ சித்தார்த்தாவி தான் எல்லா வேலைகளையும் பண்ணுதுன்னு ராஜசேகரையும் வினயாவையும் நம்ப வச்சாச்சு. அவரும் உங்கள் 2 பேர் கல்யாணத்தையும் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறாரு இல்லை? ஆமாம். முதல்ல வினயாவுக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. கொஞ்சமாவது சித்தார்த் மேலே சாஃப்ட் கார்னர் இருந்தது அவளுக்கு. இப்போது சித்தார்த்தோட ஆவி ரூபத்தை பார்த்து இருந்த கொஞ்ச நஞ்ச காதலும் நசிஞ்சு போச்சு. பயந்து மிரண்டு போயிட்டா என்ற ஷரத்திடம் மனோ கேட்டான். ஆமாம், எப்படிரா ஆவி அமனுஷ்ய வேலைகளை எல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக செட் பண்ண? அதில் தான் ஐயாவோட டேலண்ட்டே இருக்குது. எல்லாம் அட்வான்ஸ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். வெளிநாட்டில் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக பயன்படுத்துவாங்க. ராஜசேகருக்கு அவ்வப்போது சித்தார்த்தின் ஆவிரூபம் தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் த்ரெட் மூலமாக பொருட்களை தூக்கி எரிஞ்சது. புகை மூட்டம், சித்தார்த் வாய்ஸில் பேசினது, அழுகுரல் எல்லாமே சினிமா செட்டப் தான். சரி, சாப்பாடு தேளாவும் பாம்பாவும் ராஜசேகருக்கு தெரிஞ்சது. அது இல்யூஷனா? ஆமாம், இல்யூஷன் உண்டாக்குற ஒரு மாத்திரை அப்பப்போ ராஜசேகர் குடிக்கிற டீயிலையோ கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ கலந்துடுவேன். அது 2 மணி நேரம் கழித்து தன் வேலையை காண்பிக்கும். பார்க்குறதெல்லாம் வேறு மாதிரி தெரியும். சாப்பாடு விஷ ஜந்து மாதிரியும், தன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நபர் திடீர்னு கத்தியோட பாயிற மாதிரியும் எல்லாம் தெரியும். அந்த உட்லண்ட் ஹோட்டல் மண்டபத்தில் நடந்த கலைபுரம் அது எப்படி? நீ அனுப்பிச்ச ஃபுட்டேஜ் பார்த்து நானே அசந்துட்டேன் போ. அது எப்படிரா பண்ண? மனோ ஆர்வமுடன் கேட்டான். அதுவும் சயின்ஸ் தான், சினிமா பாணியில். 3-4 ஹெவி டியூட்டி ஃபேன்ஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு பதிலாக யாருக்கும் தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். அங்கே போடப்பட்டிருந்த சேர் எல்லாமே லைட் வெயிட் தெர்மாக்கோலில் செஞ்சது. 2-3 சேர் தான் உண்மையானது. பார்க்குறதுக்கு உண்மையான கவர்னர் சேர் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பழைய சினிமா மெத்தட். என்ன கொஞ்சம் காஸ்ட்லி மெத்தட். அங்கே வேலை செஞ்ச சில பேர் என் ஆட்கள். அங்கே அடிப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் ஆளை நான் விலைக்கு வாங்கிட்டேன். அவனும் சேர்ல இருந்து விழுற மாதிரியே எகிரி போய் கீழே விழுந்து நெத்தியே பேத்துக்கிட்டான். இன்னும் எங்கள் கல்யாண வேலை எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணேன். வேற ஆளை ஏற்பாடு பண்ணி சித்தார்த் மாதிரியே ஃபோனில் என்கிட்ட பேசி மிரட்ட வச்சு காரில் கெமிக்கல் பவுடர் தூவி ரத்த கை அச்சு வரவழைச்சதுன்னு ராஜசேகரை இன்னும் மிரட்டி பயமுறுத்தினேன். அப்போத்தானே என்கிட்ட எந்த சந்தேகமும் ஏற்படாது. அதோட இந்த மாதிரி சின்ன சின்ன பயமுறுத்தல்கள் தான் எனக்கு எப்போவுமே சேஃப். நாளைக்கே ராஜசேகருக்கோ வினயாவுக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எல்லாம் சித்தார்த்தோட ஆவி பண்ணதுன்னு ஊர் உலகத்தை நம்ப வச்சிடலாம்ல. சொல்லிவிட்டு இடி என்ன சிரித்த ஷரத்தை வியப்புடன் பார்த்த மனோ கேட்டான். அப்போது ராஜசேகரோட விபத்து அது எப்படி நடந்தது? நீ தான் செட்டப் பண்ணியா? உடனே ஷரத்தின் சிரிப்பு சட்டென மறைந்தது. சீரியஸானான். அதுதான் எனக்கும் புரியல. ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி ராஜசேகரை கொல்ல ஏற்பாடு பண்ணது என்னமோ நான் தான். ஆனால் எப்படி அதுலேருந்து அந்த ஆள் தப்பிச்சார்னு தான் தெரியல. அவர் செத்து போனதும் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாற்றிட்டு பின்னாடி அவளையும் ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி சாகடிச்சிட்டா. அப்புறம் என் நியூயார்க் காதலி நேயாவை கல்யாணம் பண்ணி லைஃப்பில் ஃபுல்லாக செட்டில் ஆகணும். உள்ளபடி பார்த்தா இந்த பிளான் கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்கணும். நான் இங்கே வேலையில் ஜாயின் பண்ணப்பவே வினயா மேலே ஒரு கண்ணு வச்சாச்சு. கோடீஸ்வரன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஈஸியாக நாமளும் கோடீஸ்வரர் ஆயிடலாமே. ராஜசேகருக்கு நம்பிக்கை தர மாதிரி நடந்துக்க ஆரம்பித்தேன். என் திறமையே பிஸ்னஸில் காட்டி அவரை அசத்தினேன். அவரும் என் பக்கம் சாய ஆரம்பித்தார். ஆனால் அதுக்குள்ளே அந்த சித்தார்த் பைய உள்ளே நுழைஞ்சு அவளை கவுத்துட்டான். என்ன ஏதுன்னு நான் சுதாரிக்கிறதுக்குள்ளே கல்யாணம் வரைக்கும் போயாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அலர்ட் ஆகிட்டேன். 2 பேருக்கும் ஒருத்தரோட நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி மார்ஃபிங் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்பிச்சு அவங்களுக்குள்ள சந்தேகத்தை மூட்டினேன். 6 மாதம்தான். ஏற்கனவே ராஜசேகருக்கு சித்தார்த் பிடிக்காத மாப்பிள்ளை. ஆஃபீஸில் அவனை பற்றி இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லி ராஜசேகரை அவனை இன்னும் வெறுக்கிற மாதிரி பண்ணேன். அதுக்கு பலம் சேர்க்குற மாதிரி ஈகோ பிரச்சனையாலேயே கம்பெனிலேருந்து அவனாவே வேலையை ரிசைன் பண்ணிட்டான். வினயாவும் வாழா வெட்டியாக வீட்டுக்கு வந்தா. டைவர்ஸும் அப்ளை பண்ணான். நான் நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்தது. ஆனால் நான் நினைக்காத எதிர்பார்க்காத ஒரு விஷயம்.
அது வினயா குழந்தை உண்டானது. அது எல்லோருடைய மனநிலையையும் மாற்றிடுச்சு. அந்த சமயத்தில் தான் ராஜசேகர் சமாதானம் பேச சித்தார்த் வீட்டுக்கு போக போகிறாருன்னு தெரிஞ்சுது. அவருக்கு முன்னாலே நான் போய் பாதி வழியில் ராஜசேகரை மறித்து வழியில் சித்தார்த்தை பார்த்ததாகவும் அவன்கிட்ட வினயா குழந்தை உண்டாயிருக்கிற தகவலை சந்தோஷமாக சொன்னதாகவும் அதுக்கு அவன் அது தன் குழந்தை இல்லைன்னு சொல்லி வினயாவை தப்பாக பேசி 2 பேருக்கும் கை கலப்பு உண்டாகிடுச்சுன்னும் அவரை இப்போ பார்க்க போக வேண்டாம்னு நாடகமாடி தடுத்தேன். அவரும் அதை நம்பிக்கிட்டு அப்படியே வினயா கிட்ட சொல்லிட்டார். இதுக்கிடையில தான் என்னோட பிளானுக்கு தடையாக இருந்த சித்தார்த்தை கொல்ல முடிவு பண்ணி ஏற்பாடு பண்ணேன். உண்மையிலேயே சித்தார்த்துக்கு வினயா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சு மனசு மாறி அன்னைக்கு அவளை பார்க்க சந்தோஷமாக தன் 2 வீலரில் வந்தான். வந்த அவனை லாரியை விட்டு அடித்து தூக்க வச்சேன். ஆல் ஸ்பாட் அவுட். கடைசி வரை அவன் ராஜசேகருக்கு பிடிக்காத மருமகன், வினயாவுக்கு மோசமான கணவன் அப்படின்ற பிம்பத்தை உருவாக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை நகர்த்தி சித்தார்த் ஆவியாக நடமாடுறதா நம்ப வச்சு அதுக்கு போலீஸ் சேதுராமனா உன்னை ரெடி பண்ணி நடிக்க வச்சேன். நீ அன்னைக்கு இன்விசிபிள் சேரில் உட்காந்துருந்ததை பார்த்தே மனுஷன் அசந்துட்டார். ஏன்னா அவன் சிரிக்க, அது சரி, எதுக்கு குழந்தைய கேட்க சொன்ன? அது என்ன என் குழந்தையா? அது இருந்தா அந்த சித்தார்த் ஞாபகம் அவளுக்கு மட்டுமில்லை எனக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டியா கொஞ்ச நாளாவது என் கூட வாழ போகிறவ தானே, அதுக்கு அந்த குழந்தை இடைஞ்சலாக இருக்கும். அதான் குழந்தைய அக்செப்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இந்த பக்கம் உன்னை வச்சு அதை அழிக்கிற வேலையை செய்வேன். நீ மந்திரிச்சு கொடுத்ததா பொங்கல் பிரசாதம் கொடுத்தோம்ல, அதை வினயாவை இந்நேரம் சாப்பிட வச்சுருப்பார் ராஜசேகர். இந்நேரம் வினயா அதை சாப்பிட்டுட்டு கரு கலைஞ்சு போய் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருப்பா என சொல்லி பலமாக சிரிக்க ஆரம்பித்தான் அந்த கிராதகன். அதே நேரம் ராஜசேகர் வீட்டில். அத்தியாயம் 15. எந்த கோயில் பிரசாதம் பாயுது? வினயா கேட்டபடியே அந்த தொன்னை இலையில் சுட சுட நெய் வாசனையுடன் இருந்த வெண்பொங்கலை பிரித்தாள். கமகம வென்றிருந்தது. பார்த்தவுடனே வாயில் நீர் ஊறியது அவளுக்கு. அது வனபத்ரகாளி கோவில் பிரசாதம்மா. அவள் முகத்தை பாராமல் தலையை குடிந்தபடி கூறினார் ராஜசேகர். ஆச்சரியமா இருக்குப்பா. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நீங்க. கோயிலுக்கு போறீங்க, சாமியார்களை பார்க்குறீங்க, பிரசாதம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ராஜசேகர் எதுவும் சொல்லாமல் நகர்ந்து சோஃபாவுக்கு போய் சாய்ந்தார். அவருக்கு ஏனோ அசதியா இருந்தது. இது பாவகாரியம் அல்லவா? ஏற்கனவே சித்தார்த் தன்னிடம் சொல்லியதாக வினயாவிடம் போய்தான் சொல்லியிருந்தார். அவள் நம்ப மாட்டாள். அவருக்கும் சித்தார்த்தை அவ்வளவாக பிடிக்கவில்லை. அவனிடமிருந்து மகள் விலக்கி விவாகரத்து வாங்கி விடுவாள் என நினைத்ததுக்கு நேர்மாறாக குழந்தை உண்டானது தெரிந்ததும் வினயாவின் மனம் மாறிவிட்டது. மகளுக்காகத்தான் மருமகனிடம் தூது போனார். ஆனால் ஷரத் அதற்கு முன்பே தங்களுக்காக சித்தார்த்திடம் சென்று பேசி செருப்படி படாத குறையாக திரும்பி வந்து விஷயத்தை சொன்னான். கோபம் பொத்து கொண்டு வந்துவிட்டது ராஜசேகருக்கு. அவர் ஸ்டேட்டஸ் என்ன, குடும்ப பாரம்பரியம் என்ன, வினயாவின் ஆசை ஒன்றிற்காக அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் காலில் விழக்கூட தயாராக இருந்தார். ஆனால் அந்த நாய் தன் பெண்ணை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக பேசியதும் அவனை கொன்று போட வேண்டும் போல் ஆத்திரம் கொப்பளித்து கொண்டு வந்தது. ஷரத்தான், உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு அவர்கிட்ட போய் பேச வேண்டாம் சார், எல்லாம் சரியாகிடும், கொஞ்சம் பொறுத்து நானே அவர்கிட்ட மீண்டும் பேசிக்கிறேன் என நடுவழியில் அவரை சமாதானம் செய்து அனுப்பிவிட்டான். ஆனால் கடவுளுக்கே பொறுக்கவில்லை போல மறுநாள் சாலை விபத்தில் பரலோகம் போய் சேர்ந்து விட்டான். அதன் பிறகாவது தன் மகள் வாழ்க்கையை சரி செய்யலாம் என்றால் இப்போது அவனால் அமானுஷ்ய தொந்தரவுகள் வேறு. இனி பொறுப்பதற்கில்லை. அந்த குழந்தையின் மீது தனக்கொன்றும் பிடிப்பு இல்லை. போகட்டும், அந்த மந்திரவாதியை அதை எடுத்துக்கொள்ளட்டும். தன் மகள் நன்றாக இருந்தால் சரி. இந்த நினைப்புடன் தான் சேதுராமன் தந்த மருந்து கலந்திருந்த வெண்பொங்கலை வினயாவிடம் நீட்டினர். அவளும் அதை சாப்பிடுவதற்கு ஆயத்தமானாள். சித்தம்மாள் கூட சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள். பார்த்தவள் மறு வினாடி தொண்டை அதிர பெருங்குரல் எடுத்து கத்தினாள். ஐயோ பாப்பா, அதை சாப்பிடாத என்றபடி மின்னல் வேகத்தில் ஓடி வந்து அதை தட்டிவிட்டாள். வினயா திடுக்கிட்டு போய் சித்தம்மாவை பார்த்தாள். ராஜசேகர் அதிர்ந்தவராய் எழுந்து வந்தார். தரையில் பொங்கல் சிந்து இருந்தது. அதை பார்த்தவர் கோபமாய் சித்தம்மாவிடம் திரும்பினார். ஏய், என்ன இப்படி பண்ணிட்ட? அதையும் தட்டிவிட்ட? அதிக பிரசங்கி. அனல் பறந்தது அவர் வார்த்தையில். சித்தம்மா திரு திருவென்று விழித்தாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. உள்ளே வந்ததுதான் ஞாபகம் இருக்கிறது. பின் என்ன நடந்தது ஒன்றும் தெரியவில்லை. நான் இப்போ என்ன பண்ணேன்? அவள் திருப்பி அவர்களை கேட்க ராஜசேகருக்கு அவள் அப்படி கேட்டது திருப்பி தாக்கியது. வினயா ஒரு நிமிடம் சித்தம்மாவையும் ராஜசேகரையும் கூர்ந்து பார்த்துவிட்டு
ஒன்றும் பேசாமல் மாடியில் தன் அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டாள். கட்டிலில் தலையணையை முதுகுக்கு வைத்து சாய்ந்து கொண்டாள். மசக்கை ஒருபுறம், வீட்டில் நடக்கும் நிகழ்வுகள் மறுபுறம், இடையில் கணவன் சித்தார்த்தின் நினைவு வேறு ஒருபுறம் என அவளை வாட்டியது. எங்கு திரும்பினாலும் அவன் நிற்பது போலவே, உட்கார்ந்திருப்பது போலவே தெரிந்து அவளை இம்சித்தது. இதோ இப்போது கூட அந்த வார்ட்ரோபுக்கு பக்கத்தில் அவன் சாய்ந்து நின்று அவளையே பார்ப்பது போல் தெரியத்தான் செய்கிறது. வினயாவால் அதற்கு மேல் தாழ முடியவில்லை. முழங்கால்களை கட்டி கொண்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். அப்போது யாரோ தன் தலையை ஆதுரமாக தடவி கொடுப்பது போல் உணர்ந்தவள் ஜில்லென உணர்ந்தாள். அப்பாதான் என நினைத்து அப்படியே இருந்தாள். அந்த கை அவளது தலையை ஆதரவாக வருடி கொடுத்தபடியே இருந்தது. அப்போது வினயா, வினயாம்மா, அறைக்கு வெளியே இருந்து அப்பாவின் குரல் கேட்க, அப்பா வெளியே இருக்கிறார் என்றால் இப்போது தன் தலையை வருடி கொடுப்பது யார்? சட்டென தலையை நிமிர்த்தி பார்த்தாள் வினயா. யாரும் இல்லை. ஓர் குளிர்ந்த சூழல் அறைக்குள்ளே நிலவியது. ஏசி கூட ஆன் செய்யப்படவில்லை. பயம் நெஞ்சை அடைக்க சுற்றுமுற்றும் பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள். அன்று அவள் சுக்கல் சுக்கலாக கிழித்து வெளியே வீசின சித்தார்த்தின் மேக்ஸி சைஸ் புகைப்படம் அந்தரத்தில் நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தது. அதையே விழிகள் விரிய பார்த்து கொண்டிருந்த வினயாவை மெல்ல மெல்ல மயக்கம் வந்து ஆட்கொண்டது. உள்ளே வந்து பார்த்த ராஜசேகர் வினயா என கத்திய கத்தல் எல்லோரையும் ஒரு உலுக்கு உலுக்கியது. அந்நேரத்தில் அத்தியாயம் 16. மனோவாகிய போலி சேதுராமனின் முன் அமர்ந்திருந்தார் ராஜசேகர். தலையை தொங்க போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார். எந்தா ராஜசேகரா, ஓர் பிரசாதத்தை ஒழுங்காக உன் பெண்ணை சாப்பிட வைக்க முடியவில்லையா? இந்நேரம் உன் மகளுக்கு கரு கலைஞ்சிருக்கணுமே. எல்லாம் கெட்டு போய் கேட்டா வேலைக்காரி வந்து தட்டி விட்டுட்டாள்னு ஒரு சொத்தை காரணம் சொல்கிறேன். வேலைக்காரிக்கெல்லாம் இவ்வளவு இடம் தரக்கூடாது. அவன் குரலில் ஏளனம். இல்லை சாமி, அவளுக்கு தான் என்ன செஞ்சோம்னே தெரியல. கேட்டா முழிக்கிறா. எல்லாமே அந்த சித்தார்த் பைய வேலையாக இருக்கும். நீங்கள் சீக்கிரம் அவனை எப்படியாவது விரட்டி அடிங்க. வினயாவும் அவனை பார்த்ததா சொல்கிறா. கிழிச்சு வீசின அவனுடைய ஃபோட்டோ திரும்பவும் பழையபடியே வந்து அந்தரத்தில் மிதந்து நின்னதை பார்த்து மயக்கமாயிட்டா. இவன் அட்டகாசம் வர வர அதிகமாக இருக்குது. உங்களால் முடியுமான்னு சொல்லுங்க. இல்லைனா நான் கேரளாவுக்கு போய் நம்பூதிரி பெரியவங்களை பார்த்து பேசுகிறேன். இப்போது ராஜசேகர் குரலில் கோபம். மனோவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எதுவும் புரியவும் இல்லை. பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் 2 நாள் பொறுத்திருக்கும்படியும் சொல்லி எப்படியும் அவரை சமாதானம் செய்து அனுப்பிவிட்டு முதல் வேலையாக ஷரத்துக்கு ஃபோன் செய்தான். ஏய் அப்பா, இங்கு என்னென்னவோ நடந்திருக்குது என ராஜசேகர் சொன்ன அனைத்தையும் சொல்ல மறுமுனையில் ஷரத் குழம்பினான். நான் எதுவுமே பண்ணலையே. வினயா ரூம்ல சென்சார் கூட இல்லையே. அதோட கிழிச்சு தூக்கி எறிஞ்ச ஃபோட்டோ மறுபடியும் வர்றதுனா என அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே மறுமுனையில் மனோவாகிய போலி சேதுராமன் பயங்கரமாக அலறும் சத்தம் படுபயங்கரமாக கேட்டு ஷரத்தை கிடுகிடுக்க வைத்தது. ஷரத் வந்து பார்த்தபோது மனோ கொடூரமாக இறந்து போயிருந்தான். கையும் காலும் ஒடிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. தலை பின்புறம் திரும்பி இருந்தது. சென்னையில் ஒதுக்குப்புறமாக ஓர் இடத்தில் வந்து தங்கியிருந்தான் மனோ, ராஜசேகருக்காக ஷரத் சொல்லியபடி. அது ஒரு தென்னந்தோப்பில் இருந்த பண்ணை வீடு. ஷரத்திற்கு தெரிந்த நண்பனின் இடம் அது. மந்திரவாதி சேதுராமன் தங்கும் பொறுப்பை தான் எடுத்துக்கொள்வதாக ஷரத் ராஜசேகரிடம் மிகுந்த சிரத்தையாக சொல்லியிருந்தான். சதித்திட்டங்கள் தீட்டுவதற்கு ஏதுவாக இருக்குமே என. சீடர்கள் என்ற பெயரில் 4-5 ஆட்கள் புடைசூழ அந்த வீட்டில்தான் தங்கியிருந்தான் மனோ. எப்படி, என்ன ஆனது? கூட இருந்த ஆட்கள் ஒருவரையும் காணவில்லை. அவர்களை தொடர்பு கொண்டு பேச முயற்சித்தான். ஒருவரும் போனை எடுக்கவில்லை. போலீஸ் வந்தது. ஷரத்தை உலுக்கி எடுத்தது. ஷரத் ராஜசேகரை கை காட்டினான். என் பாஸ் சொன்னதால தான் இங்கே தங்க வச்சேன் என்றான். ராஜசேகரை போலீஸ் விசாரித்தது. அவர் மந்திரவாதி சேதுராமன் என தான் அவரை சந்தித்தது முதல் சகலமும் சொன்னார் ராஜசேகர். தன்னுடைய ஒரு பிரச்சனைக்காக தான் அவரை ஊரிலிருந்து இங்கே வரவழைத்து ஷரத் மூலம் தங்க வைத்திருப்பதாக சொன்னார். ஆனால் விசாரணையில் அவன் போலி என்பதும் குற்றங்கள் பலதுக்காக சிறை சென்று வந்தவன் என்பதும் தெரியவர திடுக்கிட்டு போனார் ராஜசேகர். உண்மையான சேதுராமன் அவர் அல்ல, அவர் கேரளாவில் இப்போது இருக்கிறார் என முன்பு முகவரி கொடுத்த ராஜசேகரின் நண்பர் சொல்லிவிட்டார். ஷரத் ஆடிப்போனான். எங்கே மனோ மூலமாக போலீஸ் தன்னை நெருங்கிவிடுமோ என்ற பயம். ஆனால் போலீஸ் அவனிடம் வரவே இல்லை. தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார் ராஜசேகர். இப்படி ஒரு ஏமாற்று வேலையா? எதற்காக சேதுராமன் என தன்னை அவன் ஏமாற்ற வேண்டும்?
வினயாவின் கருவை அழிக்க ஏன் என்னை அவன் கட்டாயப்படுத்த வேண்டும்? உண்மையில் பின்னாடி இருப்பது ஆவியா இல்லை பாவியா? அத்தியாயம் 17. விடிந்தால் கல்யாணம். வீரராகவ பெருமாள் கோவிலில். திருமணம் முடிந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்துவிட்டு திரும்ப வேண்டியது. எந்த சொந்தமும் வேண்டாம், பந்தமும் வேண்டாம். ராஜசேகர் முடிவு செய்து விட்டார். சித்தம்மாவை அழைத்து வினயாவை ரெடி செய்யும் பொறுப்பை கொடுத்தார். திருமண பட்டு சேலை, மாப்பிள்ளை பட்டு வேஷ்டி, திருமாங்கல்யம், 2 மாலைகள், அவ்வளவுதான். 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம். பிரம்ம முகூர்த்தத்திற்கு நாள், நட்சத்திரம், தேதி, திதி, ராகு காலம், யமகண்டம், சந்திராஷ்டமம் என்று எதுவும் இல்லை. ஒரு பொம்மை போல் அலங்காரம் செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் வினயா. ஏனோ அவளுக்கு வாயெல்லாம் கசந்து வழிந்தது. மசக்கையா அல்லது திருமண நினைவா தெரியவில்லை. அதிகாலை 3:30க்கெல்லாம் கிளம்பி விட்டனர் வீட்டிலிருந்து. ஷரத் மாப்பிள்ளை ஜோரில் பட்டு வேஷ்டி சட்டையில் உற்சாகமாக இருந்தான். அவனுடைய பல நாள் கனவு நினைவாக போகும் ஸ்திதியில் இருந்தான். முன்னாடி டிரைவர் காரை ஓட்ட முன் சீட்டில் ராஜசேகர், பின் சீட்டில் சித்தம்மாவும் வினயாவும் அவர்களுடைய காரில். அவர்களுடைய காரை பின்தொடர்ந்தவாறே ஷரத் தன் காரை அவனே ஓட்டி கொண்டு வந்தான். வினயாவிடம் சுரத்தே இல்லை. அப்பா பிடிவாதமாக சொல்லிவிட்டார், இந்த திருமணம்தான் உனக்கும் சரி எனக்கும் சரி, மறுமலர்ச்சி தரப்போவது என. தனது வயிற்றை விரலால் தடவினாள். ஜிலீர் என்றிருந்தது அவளுக்கு. அவள் காதோறும் இப்போது ஒரு குரல், கண்ணம்மா, இது சித்தார்த் கூப்பிடுவதல்லவா? என்ன மறந்துட்டியா? கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். இல்லை, இது மாயை, பிரம்மை. தலையை முன்னும் பின்னும் ஆட்டியபடியே காதுகளை பொத்தி கொண்டாள். சித்தம்மா கலவரத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். கார் கோயிலை நெருங்கிக் கொண்டிருந்தது. பின்னாலேயே ஷரத்தின் கார். உற்சாகமாக விசிலெடுத்தபடியே காரை ஓட்டிக்கொண்டிருந்த சித்தார்த் திடுக்கிட்டான். காரின் முன் கண்ணாடியில் எதுவோ புகைப்படலமாக மெல்ல மெல்ல பரவி கார் கண்ணாடியை முழுவதுமாக மூடியது. பனிப்படலத்தை துடைக்க காரின் வைப்பரை ஆன் செய்தான். பனி விலகியது. ஆனால் மீண்டும் பனிப்படலம் அடர்த்தியாக மூடிக்கொண்டது. பாதை சரியாக தெரியாமல் தடுமாறியபடியே ஓட்டினான். அப்போது சொத்தென்று ஓர் கை அச்சு வந்து காரின் கண்ணாடியில் இரத்த நிறமாய் படிந்து இரத்தம் வழிய ஆரம்பித்தது. அதிர்ந்து போய் காரை நிறுத்த முயன்றான் ஷரத். முடியவில்லை. காரை நிறுத்த முடியவில்லை. காரின் வேகத்தையும் குறைக்க முடியவில்லை. கார் இருக்க இருக்க வேகம் பிடித்தது. ஸ்டியரிங் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. கார் அம்பாய் சாலையில் சீர ஆரம்பித்தது. முன்னால் சென்று கொண்டிருந்த ராஜசேகரின் காரை ஓவர்டேக் செய்து ஒரே நேர்கோட்டில் பாய்ந்தது கார். ராஜசேகர் திடுக்கிட்டார். டிரைவர் கூட கலவரமான குரலில் கேட்டான், என்னங்கய்யா இவ்வளோ ஸ்பீடாக போகிறாரே? காலையில் நிறைய ட்ரக்குங்க ஓவர் ஸ்பீடில் வருமே. அவன் சொல்லி முடிக்கவில்லை. எதிரே ராட்சச வேகத்தில் வந்து கொண்டிருந்த ஒரு வடமாநில ட்ரக்கின் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் படுவேகமாக மோதிய வேகத்திலேயே நொறுங்கியது ஷரத்தின் கார். அதிர்ச்சியில் உறைந்த விழிகளுடன் காருக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தனர் அனைவரும். அத்தியாயம் 18. 4 மாதங்கள் கடந்த நிலையில் வழக்கம் போல கம்பெனிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார் ராஜசேகர். கூடவே வினயாவும். வயிறு நன்கு வெளித்தள்ளி இருந்தது. எளிமையான காட்டன் புடவையில் இருந்தாள். சிறிய ஸ்டிக்கர் போட்டு நெற்றிக்கு ஒட்டியிருந்தாள். கூந்தலை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியிருந்தாள். கைகளில் கழுத்தில் ஏதுமில்லை. அப்பா, நானும் ரெடி. இன்னைக்கு அந்த புது பில்டிங் கான்ட்ராக்ட் பற்றி டீல் பேசணும். கொட்டேஷன் சரியாக இருந்தால் மட்டும் ஓகே பண்ணுங்க. இல்லைனா நாம் அந்த பழைய கம்பெனிக்கே ஓகே பண்ணிடலாம். சரிம்மா என்ற ராஜசேகரின் குரலில் சுரத்தில்லை. அப்பா, ஒரு நிமிஷம். வினயாவின் குரல் அவரை நிறுத்தியது. என்னம்மா, ஏன் இப்படி இருக்கீங்க? பிரிஸ்கா இருங்க. வினயா சொல்ல ராஜசேகர் வெடித்தார். உன் வாழ்க்கை இப்படி இருக்கும்போது எனக்கு என்னம்மா பிரிஸ்கு வேண்டி கிடக்கு? உன்னோட இன்னொரு வாழ்க்கையையும் அந்த சித்தார்த் பைய பறிச்சுக்கிட்டானே. செத்து போய் கூட நம்ம மேலே இருக்கிற கோபம் அவனுக்கு தீரலை போல. உன் கண்ணில் தண்ணியை பார்த்தாதான் அவனுக்கு ஆறும் போல. அப்பா ப்ளீஸ், சித்தார்த் பற்றி எதுவும் பேசாதீங்க, விடுங்க, வாங்க போகலாம். அவர்கள் நகர முற்படும் போது வாசலில் போலீஸ் ஜீப் வந்து சர்ரென நின்றது. அதிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஒருவர் வந்து இறங்கினார். அவரை பார்த்ததும் ராஜசேகரும் வினயாவும் ஒன்றும் புரியாமல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஹலோ சார், என்ன தெரியுதா? நான் தான் இன்ஸ்பெக்டர் ரிச்சர்ட். அந்த போலீஸ் சேதுராமன் கொலை வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற ஆஃபீஸர். ராஜசேகருக்கு நினைவு வந்துவிட்டது. ஓ, வாங்க இன்ஸ்பெக்டர், உள்ளே வாங்க, உட்காருங்க. சித்தம்மா, காஃபி கொண்டா
இன்ஸ்பெக்டர் ரிச்சர்ட் உட்கார்ந்ததும் கேட்டார் ராஜசேகர். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? நின்று கொண்டிருந்த வினயாவை பார்த்து, இப்போ மேடம்க்கு எத்தனை மாதம் என இன்ஸ்பெக்டர் ரிச்சர்ட் கேட்க, 7 மாதம் நடக்குது என்றாள் வினயா. பெருமூச்சு விட்டபடியே, ப்ளீஸ் நீங்களும் உட்காருங்க மேடம் என இன்ஸ்பெக்டர் சொல்ல, குழப்பமாய் தந்தையை பார்க்க அவரும் தலையசைத்து உட்கார் என்பது போல் சொல்ல எதிர் சோஃபாவில் அமர்ந்தாள். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? அவனை கொன்னது யாருன்னு க்ளூ கிடைச்சதா? அவனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சது. உங்கள் மருமகன் சித்தார்த்தை யார் கொன்னதுன்ற தகவலும் தெளிவாக தெரிஞ்சுது. அதை கேட்டதும் தேள் கொட்டியது போல் துடித்து போய் நிமிர்ந்தாள் வினயா. என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? கொலையா? சித்தார்த்தியா? அவள் கேட்க ராஜசேகருமே அதிர்ந்துதான் போனார். எஸ் மிஸ்ஸஸ் வினயா, போலி சேதுராமன் கொலை வழக்கில் கூட இருந்த ஆட்களில் ஒருத்தன் தானா வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆனான். அவன் வரும்போதே என் காப்பாத்துங்க, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு கதறிக்கிட்டு தான் வந்தான். அவன்கிட்ட விசாரணை பண்ணதில் இந்த விஷயம் தெரிஞ்சுது. அவனுடைய செல்ஃபோனில் இருந்த இந்த வீடியோ, இதை நீங்களே கேளுங்க என அந்த வீடியோ பதிவை ஆன் செய்து ஓடவிட்டார். அன்றொரு நாள் அந்த பண்ணை வீட்டில் மனோவும் ஷரத்தும் குடிபோதையில் பேசி கொண்டிருந்த வீடியோ அது. அதில் வாக்குமூலம் போல் சித்தார்த் கொலை முதற்கொண்டு நடந்த அத்தனையையும் புட்டு புட்டு வைத்திருந்தான் ஷரத். அதை கேட்க கேட்க ராஜசேகரின் முகம் அனலாய் சிவந்தது. ராஸ்கல், பற்களை நரநரத்தார். வினயாவின் நிலைமையோ சொல்லவே வேண்டியதில்லை. அப்படியே துவண்டு போய் சோஃபாவில் சரிந்தாள். கண்ணீர் பொங்கி வழிந்து கன்னங்களில் உருண்டோடியது. இன்ஸ்பெக்டர் தொடர்ந்தார். அவங்க பேசினதையெல்லாம் யூஸ் பண்ணி பின்னாடி பிளாக்மெயில் செஞ்சு பணம் பறிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கான் அவங்க கூட இருந்த இவன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ராஜசேகர் வந்துட்டு போன அரை மணி நேரத்தில் ஃபோனில் சரத்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கிறான் மனோ. அதே நேரம் அவன் பேசுகிறதையும் இவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். நீங்களே அதையும் பாருங்க. இன்னொரு வீடியோவை ஆன் செய்தார் இன்ஸ்பெக்டர். அதில் பதட்டமாய் மனோ என்கிற அந்த போலி சேதுராமன் ஃபோனில் பேசிக்கொண்டிருப்பது தெரிந்தது. அப்போது திடீரென்று அந்த அறைக்குள்ளே புயல் போல் உருவமில்லாத ஏதோ ஒன்று விற்றென்று நுழைவது தெரிந்தது. அது முகம் காட்டியபடி பேசிக்கொண்டிருந்த மனோவை நெருங்குவதும் அவன் அலறுவதும் பின் ஏதேதோ கசமுசாவென்ற காட்சிகளுமாய் தெரிந்து இப்போது தெளிவான காட்சி ஓடியது. அதில் இப்போது மனோ கை கால்கள் உடைந்து கழுத்து திருகப்பட்டு நாக்கு வெளித்தள்ள கண்கள் பிதுங்க தரையில் கிடப்பதும் தெரிந்தது. அத்துடன் அது முடிந்து போய்விட்டது. ராஜசேகரின் முகம் பீதியில் உறைந்து போனது. இப்படி ஒரு காட்சியை நான் சினிமாவில் கூட பார்த்ததில்லை ராஜசேகர் சார். இதை எப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ எடுத்தவன் அலறி அடிச்சுக்கிட்டு மற்ற ஆளுங்கக்கிட்டேயும் சொல்ல எல்லோரும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்களாம். அப்படி போன அவனால் நிம்மதியாக தூங்கவோ சாப்பிடவோ முடியலையாம். ஏதோ ஒரு குரல் எங்கே போனாலும் அவனை துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வீடியோவை போலீஸ்க்கு கொண்டு போய் கொடு, இல்லைனா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு பயந்து போய் எங்ககிட்ட வந்து கதறிட்டான். இப்போது இன்ஸ்பெக்டர் சற்று மெல்லிய குரலில் கேட்டார். அந்த ஷரத்தை தானே நீங்கள் உங்கள் மகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க இருந்தீங்க? அவன் கூட அன்னைக்கு ஓவர் ஸ்பீட் போய் ஆக்சிடெண்ட்டில் செத்தானே. ஒரு போலீஸ் அதிகாரியாக நான் இதை சொல்லக்கூடாது தான், ஆனால் ஒரு சாதாரண மனுஷனாக நான் இதை சொல்கிறேன். உங்கள் மருமகன் சித்தார்த் தான் ஆவி ரூபமாக இருந்து செயல்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஷரத்கிட்ட இருந்து உங்கள் பொண்ணையும் தன்னுடைய குழந்தையையும் காப்பாற்றியிருக்கார். இப்போ கூட அவர் உங்கள் கூட இருக்கலாம், உங்ககிட்ட பேச துடிச்சிட்டு இருக்கலாம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என பெருமூச்சு விட்டபடியே வினயாவை இரக்கத்துடன் பார்த்துவிட்டு எழுந்து போய்விட்டார் அந்த இன்ஸ்பெக்டர் ரிச்சர்ட். ராஜசேகரால் எதையும் நம்ப முடியவில்லை. பிடிக்காத மாப்பிள்ளை என நினைத்து உதாசீனப்படுத்தியவன் இருந்தும் தங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறான். உண்மையை சொல்வதற்காகத்தான் சுற்றி சுற்றி வந்திருக்கிறான். அது தெரியாமல் தங்களை மிரட்ட வந்ததாக எண்ணி இந்த கேடுகெட்ட ஷரத்தின் பேச்சை கேட்டு, ஐயோ எவனோ ஒருவன் சொன்னதை கேட்டு நல்ல இதயத்தை இப்படி அநியாயமாக சாக கொடுத்து விட்டேனே. என் மகள் வாழ்வை நானே இப்படி நாசமாக்கி விட்டேனே. மாப்பிள்ளை பெருங்குரல் எடுத்து முகத்தில் அரைந்து கொண்டு அழுதார் ராஜசேகர். சித்தம்மாவும் அழுது புலம்பினாள். எதுவும் பேசாமல் அழும் ராஜசேகரையே வெறித்து பார்த்தபடி சற்று நேரம் அமர்ந்திருந்தாள் வினயா. பின் மெல்ல எழுந்தாள். சலனமில்லாமல் ஒரு பொம்மை போல் நடந்து தன் மாடி அறைக்கு வந்தாள். கதவை சாத்தி தாழிட்டாள். சித்தம்மாள் சலனமின்றி போன வினயாவையே துணுக்குடன் பார்த்தாள். கண்ணீரை துடைத்தவாறே கதவை தாழிட்ட வினயா கீழே இருந்து பார்க்கும்போதே தெரிந்தாள். ஏதோ விபரீதம் உரைக்க சித்தம்மாள் கண்ணு பாப்பா என உரக்க கூவியவாறே
படிகளில் ஏறி சாத்தி இருந்த வினயாவின் அரைக்கதவை பலமாக தட்டினாள். ஐயா வாங்க, புள்ள என்னமோ மாதிரி போகுது என்று அவளது கூக்குரல் தன்னிலை மறந்து புலம்பிக் கொண்டிருந்த ராஜசேகரை பதறிக்கொண்டு எழச் செய்தது. தன் வயதையும் மறந்து தாவி படிகளில் ஏறி கதவை பலங்கொண்ட மட்டும் தள்ளினார். வினயா! தொண்டை கிழிய கத்தினார். உள்ளே வினயா தன் வார்ட்ரோபை திறந்து தன் புடவையை எடுத்தாள். சேரை நகர்த்தி அதன் மேல் ஏறி நின்று ஃபேனில் புடவையை எக்கி மாட்டினாள். சுருக்கு போட்டாள். கனத்த வயிறு அவளை கீழே இழுத்தது. அதை தடவியபடியே கண்களை மூடினாள். சொன்னாள், சாரி சித்தார்த், ஐ லவ் யூ, நானும் உங்க கூடவே வர்றேன் என்றவாறே சுருக்கினுள் தலையை மாட்டி சேரை உதைத்து தள்ளினாள். உடலின் பாரம் கழுத்தை கவ்வி இழுத்து அவள் கழுத்து எலும்பை உடைக்கப் போன அதே வினாடி அந்த நிகழ்வு நடந்தது. வினயா சுருக்கு போட்டிருந்த புடவை யாரோ கத்தியால் அறுக்கப்பட்டது போல் டர் என கிழிந்தது. சேரும் இல்லாமல் எந்த பிடிமானமும் இல்லாமல் வினயா அந்தரத்தில் அப்படியே நின்றாள். அறை மிதமிஞ்சிய சில்லிப்புக்கு உட்பட்டிருந்தது. அதே நேரம் வேலையாட்களின் உதவியோடு கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார் ராஜசேகர். உள்ளே நுழைந்தவர்கள் கண்ணில் கிழிந்து தொங்கிய சுருக்கு மாட்டிய புடவையோடு வினயா அந்தரத்தில் நிற்பது கண்ணில் பட்டது. மகா அதிசயமாக இருந்தது. சித்தம்மாள் வாயை பிளந்து விட்டாள். அடி ஆத்தி மகமாயி! தொண்டையிலிருந்து வார்த்தை கூவலாக வெளிப்பட்டது. மெல்ல காற்றில் மிதந்து கட்டிலை நோக்கி நகர்ந்து பூ போல மெத்தையில் படுக்க வைக்கப்பட்டாள் வினயா. விக்கித்து நின்றிருந்த ராஜசேகர் தன்னுணர்வு வர பெற்றவராக வினயாமா என அழைத்தவாறே வினயாவை நோக்கி வந்தார். அருகில் உட்கார்ந்தார். கழுத்தை சுற்றி இருந்த புடவை சுருக்கை எடுத்து தூர எறிந்தார். மகளின் நெற்றியில் கை வைத்து மென்மையாக வருடினார். மெல்ல கண்விழித்தாள் வினயா. சித்தார்த், சித்தார்த்! சட்டனை எழுந்து உட்கார்ந்து சுற்றுமுற்றும் பார்த்து கூப்பிட்டாள். சித்தார்த்தா, என்னம்மா சொல்ற? அப்பா, சித்தார்த் வந்தார்ப்பா, இங்கே இருக்காருப்பா. சாக போன என்ன அவர் தான் காப்பாத்தினார்ப்பா. சித்தார்த், எங்கே இருக்கீங்க சித்தார்த்? என்னை மன்னிச்சிடுங்க சித்தார்த், ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க. ஒன்றுமில்லாத ஈகோனால உங்களை இப்படி தள்ளி வச்சு அநியாயமாக உங்களை இழந்துட்டேனே சித்தார்த். எனக்கு வாழவே பிடிக்கல. நீங்கள் இல்லாத உலகத்தில் எனக்கும் இடமில்லை. நான் உங்கள் கூடவே வர்றேன். பைத்தியம் பிடித்தவள் போல கத்தி கொண்டிருந்த மகளை அமைதியாக்க வழி தெரியாமல் கலங்கி போனார் ராஜசேகர். தகுதியில்லாத ஒரு நீச்சனின் பேச்சை கேட்டு தங்கம் போன்ற மாப்பிள்ளை இழந்து விட்டோமே. அவர்கள் பிரச்சனையை சரி பண்ண முயலாமல் அதை பெரிதாக்கி மகளுக்கு அநியாயம் பண்ணிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியும் சேர்ந்து அவரது கண்களை குளமாக்கியது. வினயா ஒரு பிச்சியை போல பிதற்றிக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் அங்கே இன்னொரு அதிசயமும் நடந்தது. சித்தார்த்தின் புகைப்படம் எங்கிருந்தோ மிதந்து வந்து வினயாவின் மடியில் விழுந்தது. அதில் நீல நிறத்தில் எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது. கலங்காதே வினயா, நான் எங்கும் செல்லவில்லை. உன்னுடனும் நம் குழந்தையுடனும் அருகிலேயே தான் இருக்கிறேன். இனி எப்போதும் இருப்பேன். காற்றாகி உன்னுடன் கலந்திருப்பேன் கண்ணம்மா. தோன்றிய வேகத்தில் எழுத்துக்கள் மறைந்தும் போனது. புகைப்படத்தை கண்களில் ஒத்திக்கொண்டு கதறி அழ ஆரம்பித்தாள் வினயா. முற்றும். மீண்டும் ஒரு புதிய நாவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுவரை கதை நிலவுடன் இணைந்திருங்கள்.